ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். நீங்க பாடலாங்க ஐயா. வணக்கம் ஐயா. பாடுறேன். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும். నమస్కారం కళావిక పెరుమండలంలో గణపతి ఇలంగో ఉన్నారు కదా, அதெல்லாம் வந்து பாருங்க. గణపతి ఇలంగో అది మెడ్రాస్లో ఆయన ఏదో ఈరోజు ప్రోగ్రామ్ ఉందని మెసేజ్ పెట్టారనమాట. వాళ్ళది చెన్నై నుంచి. మీకు వచ్చి ఉంటారు. 7 o'clock అండి. 7 o'clock ఓవర్ నైట్. అది అంత టైం? అయ్యయ్య பார்க்கணும். அதெல்லாம் లేదు, 7 o'clock అండి ఈరోజు. మీరు ఫ్రీగా ఉంటే అటెండ్ చేయండి. అదే వాళ్ళ జూమ్ మీటింగ్. అది అదే కానివాడికి పోయిட்டு అట్లా வெள்ளை நீரத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர். பிள்ளைகள் பெற்றத பூனை பேருக்கொரு நிறமாகும். வெள்ளை நீரத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர். சாம்பல் நிறம் ஒரு குட்டி, கரும் சாந்து நிறம் ஒரு குட்டி, பாம்பின் நிறம் ஒரு குட்டி, வெள்ளை பாலின் நிறம் ஒரு குட்டி. எந்த நிறம் இருந்தாலும் யாவும் ஒரே தரமன்றோ, இந்த நிறம் சிறிதென்றும் இது ஏற்றம் என்றும் சொல்லலாமோ. வெள்ளை நீரத்தொரு பூனை வீட்டில் வளருது கண்டீர். பிள்ளைகள் பெற்றாத பூனை பேருக்கொரு நிறமாகும். வெள்ளை நீரத்தொரு பூனை. அருமை ஐயா கணபதி இளங்கோ ஐயா அவர்களுக்கும், அனைத்து பெரியோர்களுக்கும், மருத்துவர் ஐயா அறம் ஐயா அவர்களுக்கும், இன்றைய சிறப்பு பேச்சாளர் ஐயா அவர்களுக்கும், நவநீத கிருஷ்ணர் மாமா அவர்களுக்கும், கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், அன்புடன் நிலையில இருந்த சடகோப நம்பி இசைக்கலைஞன், சமூக சேவகன், இந்திய ஜனாதிபதி விருது பெற்ற திருநெல்வேலி மாநகர ஊர்காவல் படை தளபதி. நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன். மிக்க நன்றிங்க. என்னுடைய அழைப்பை ஏற்று வந்திருந்து மகாகவி பாரதியின் பாடல்களை மிக அற்புதமான முறையிலே இங்கே அரங்கேற்றியமைக்கு அனைவரின் சார்பாகவும் உலகணிந்த நன்றியர்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றி ஐயா. நெஞ்சம் நிறைந்த நன்றி. வணக்கம் ஐயா. மிக்க நன்றிங்க. வணக்கம் ஐயா. அடுத்து நம்ம மகாலட்சுமி அம்மா இருக்காங்க, கணேசன் தோழர் இருக்காங்க. கணேசன் தோழர் பாடுங்க. வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம். வணக்கம் தோழர், பாடுங்க. வாழ்க வளமுடன். வணக்கம். இந்திய போராட்டத்தின் விடுதலை இயக்கத்தினுடைய 100ஆண்டு விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த போராட்டங்கள்லாம் ஒரு வெற்றியாக ஒரு சூழ்நிலைக்கு வரும் என்றால் நமது போராட்டத்தில் கலந்து கொண்ட தியாகிகளுக்கு சமர்ப்பணம் செய்வதாக அமைந்த ஒரு பாடல். இந்த பாடலை பாட விளைகின்றேன். விடுதலை போரினில் வீழ்ந்த மலரே தோளா தோளா, விடுதலை போரினில் வீழ்ந்த மலரே தோளா தோளா, வீரர் உமக்கே வணக்கம் வணக்கம் தோளா தோளா, வீரர் உமக்கே வணக்கம் வணக்கம் தோளா தோளா, விடுதலை போரினில் வீழ்ந்த மலரே
தோழா தோழா. காரிருள் சூழ்ந்த கரிய வானத்தில் ஆ ஆ ஆ காரிருள் சூழ்ந்த கரிய வானத்தில் தாரகை போன்று ஜொலித்து நிற்கின்றீர். காரிருள் சூழ்ந்த கரிய வானத்தில் தாரகை போன்று ஜொலித்து நிற்கின்றீர். போரிடும் எமக்கு புத்துயிர் தாரீர். போரிடும் எமக்கு புத்துயிர் தாரீர். தோழா தோழா. விடுதலை போரினில் வீழ்ந்த மலரே தோழா தோழா. வீரர் உமக்கே வணக்கம் வணக்கம் தோழா தோழா. விடுதலை போரின் வீழ்ந்த மலரே தோழா தோழா. இந்திய நாட்டின் விடுதலை போரில் ஆ இந்திய நாட்டின் விடுதலை போரில் எண்ணற்ற வீரரை அர்ப்பணம் செய்தோம். இந்திய நாட்டின் விடுதலை போரில் எண்ணற்ற வீரரை அர்ப்பணம் செய்தோம். இதய கனவுகள் ஈடேறும் சத்தியம். இதய கனவுகள் ஈடேறும் சத்தியம். தோழா தோழா. விடுதலை போரினில் வீழ்ந்த மலரே தோழா தோழா. வீரர் உமக்கே வணக்கம் வணக்கம் தோழா தோழா. விடுதலை போரினில் வீழ்ந்த மலரே தோழா தோழா. ஆயிரம் ஆயிரம் வீரர்கள் ரத்தம் ஆ ஆயிரம் ஆயிரம் வீரர்கள் ரத்தம் குடித்தளவே நிற்கும் கோர சமூகம். ஆயிரம் ஆயிரம் வீரர்கள் ரத்தம் குடித்தளவே நிற்கும் கோர சமூகம். ஜெயித்திடுவோம் ஜனசக்தியினாலே. ஜெயித்திடுவோம் ஜனசக்தியினாலே. தோழா தோழா. விடுதலை போரினில் வீழ்ந்த மலரே தோழா தோழா. வீரர் உமக்கே வணக்கம் வணக்கம் தோழா தோழா. விடுதலை போரினில் வீழ்ந்த மலரே தோழா 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 தோழா. நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்த்துக்கள். மிக்க நன்றி தோழர். ஒரு இந்த பொறுமைக்கேற்ப இந்த கருத்தரங்கத்தினுடைய பொறுமைக்கேற்ப மிக அற்புதமான பாடலை இங்கே அரங்கேற்றினீர்கள். உங்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி மலர்களை காணிக்கையாக்குகின்றோம். நன்றி 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 தோழரே, நன்றி. மகாலட்சுமி அம்மா இல்லை, அவங்க இணைஞ்சிருந்தாங்க, காணோம். நம்ம இத்துடன் நம்ம பாடலரங்கை நிறைவு செய்து கொள்கின்றோம். இன்றைய தினம் 5ஆம் நாள் நிகழ்வாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் சென்னை மாவட்டம் ஒருங்கிணைக்கின்ற போராட்டங்களும் தியாகங்களும் நிறைந்த இந்திய பொதுவுடைமை இயக்கத்தினுடைய நூற்றாண்டின் சிறப்பு நிகழ்வாக இன்றைய தினம்
பிரெஞ்சு இந்திய விடுதலையின் தந்தை மக்கள் தலைவர் வா சுப்பையா அவர்களை பற்றிய நிகழ்வாக அமைகின்றது. புதுச்சேரியினுடைய பிரெஞ்சு இந்திய ஆதிக்கத்தின் கீழ் இருந்த புதுச்சேரி, மாகி, ஏனாம் போன்ற பகுதிகளை விடுவிப்பதற்கான சுதந்திர போரில் தன்னை தலைமை தாங்கி நடத்தி தன் வாழ்நாளையே அர்ப்பணித்துக் கொண்ட தோழர் வா சுப்பையா அவர்களை பற்றிய ஒரு உரையாக இது அமைகின்றது. அவர் பிரான்ஸ் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் புதுச்சேரி சட்டமன்றத்திலும் மிக பெரும் சுதந்திரத்துக்கு பிறகான பங்களிப்பை செய்தவர். இந்திய பொதுவுடைமை இயக்கத்தினுடைய தலகர்த்தர்களில் ஒருவர், மிகப்பெரிய போராளியும் ஆவார். அவர் குறித்து உரை நிகழ்த்த நம்மிடையே தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய புதுச்சேரி தலைவர்களில் ஒருவரும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற மாநில குழு உறுப்பினருமான தோழர் மு ஆதிராமன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். அவரை உங்கள் அனைவரின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். தோழர் அவர்களை பற்றி குறிப்பிட வேண்டும் என்றால், அவர் மிகச்சிறந்த கவிஞரும் பாடகரும் நாடகவியல் ஆய்வாளரும் ஆய்வியல் அறிஞரும் ஆவார். கோமாளி கலைக்குழு என்ற பெயரிலே புதுச்சேரியிலே மிக நீண்ட காலமாக செயல்பட்டு வரக்கூடிய தோழர். 30 ஆண்டுகளுக்கும் மேலாக அவருடைய கலை பயணம் தொடர்ந்து வருகின்றது. அவர் பல நூல்களையும் இயற்றி தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு படைத்தளித்துள்ளார். அக்கக்கா என்கிற கவிதை நூலும் படைத்திருக்கின்றார். காத்தவராயன் கதை, சங்கரன் கதை, சங்கரதாஸ் சுவாமிகள் நாடகங்களின் தொகுப்பு, இப்படி பல்வேறு நூல்களை படைத்தளித்திருக்கின்ற தோழர் ஆதிராமன் அவர்கள் இந்த நிகழ்விலே பங்கேற்று மக்கள் தலைவர் சுப்பையா குறித்து உரை நிகழ்த்திருக்கின்றார். அவர்களை மீண்டும் ஒரு முறை வணங்கி வரவேற்று மகிழ்கின்றோம். வணக்கம் தோழர், நீங்க உரையை தொடங்கலாம் தோழர். வணக்கம் தோழர், நன்றி. வணக்கம். அன்பான தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் சென்னை மாவட்ட குழு ஒருங்கிணைக்கின்ற இந்த இணைய வழி நிகழ்வில் பொதுமக்களுடைய நன்மை ஒன்றே குறிக்கோளாக ஒரு சமத்துவமான சமுதாயம் அமைய வேண்டும் என்பதற்காக ஒரு இயக்கத்தை தொடங்கி அந்த இயக்கம் 100 ஆண்டு காணுகின்ற இந்த நேரத்திலே அந்த இயக்கத்திற்காக தனது உடலையும் பொருள்களையும் கருத்தாக்கங்களையும் வழங்கி இந்த இயக்கத்தை வளர்த்தெடுத்த தலைவர்களை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒரு உரையை ஆற்றி வருவது ஆகச்சிறந்ததுதான். அந்த வகையில் பார்க்க போனால் இன்று புதுச்சேரி விடுதலை போராட்ட தலைநாயகராகவும் அல்லது புதுச்சேரி மாநிலத்தின் தந்தையாகவும் மக்கள் தலைவராகவும் போற்றப்படுகின்ற நாங்கள் கண்ணால் கண்டு அவரை பின்பற்றி இந்த இயக்கத்தில் இந்த பாதையில் இணைவதற்கு காரணமாக இருந்த தலைவர்களில் ஒருவராக இருந்த அன்பு தோழர் வா சுப்பையா அவர்களை பற்றி சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள அனுமதித்ததற்கு எனது அன்பான வணக்கத்தையும் நன்றியையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான தோழர் இளங்கோ அவர்கள், கணபதி இளங்கோ அவர்கள்
இந்த காலையில் தான் இந்த பணியை ஒப்படைச்சாருன்னு சொன்னேன். சில குறிப்புகளை சரி, குறிப்புகள் எடுத்தாலும் பரவாயில்ல, எடுக்காட்டாலும் பரவாயில்ல, சுப்பையா இருக்காரு நெஞ்சில. அவரை பத்தி இன்னும் சொல்ல போனா எழுதப்பட்ட வரலாறை விட இன்னும் எழுதப்படாத வரலாறுகள் நிறைய, மக்கள் மத்தியில் பேசப்படுகின்ற வரலாறு நிறைய. இருந்தாலும் எழுதப்பட்ட வரலாற்றோடு சேர்த்து மக்கள் மத்தியில் எந்த அளவு அவர் பேசப்பட்டிருக்கிறார், எந்த அளவு அவர் வந்து பயணப்பட்டிருக்கிறார் என்பதையும் உங்கள் முன்னால பகிர்ந்து கொள்வதற்காக இங்கே வந்திருக்கின்ற அன்பான தோழர்களே, ஒரு வசதியான குடும்பம் புதுச்சேரி இல்ல, ஒரு வியாபார குடும்பம். வரதராஜல் நாயுடு அவருடைய துணைவியார் வந்து ராஜபங்காரம்மாள்னு உங்களுக்கு ஒரு ஆண்மகவாக பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி 1911 புதுச்சேரியில தோன்றியவர் தான் சுப்பையா அவர்கள். ஏறக்குறைய அந்த காலகட்டம் என்னன்னா, முதலில் எப்படி ஆங்கிலேயர்கள் வந்து நாடு பிடிக்கும் வியாபார தளங்களை உருவாக்கும் விதமாக கடலோர பகுதிகளில் நாடு பிடித்தார்களோ அப்படிதான் புதுச்சேரியும் பிரெஞ்சுக்காரர்களின் தளமாக உருவாகியது. முதல் பிரெஞ்சுக்காரர்கள் தளமாக இல்ல, போர்ச்சுகீசியர்களிடமும் டச்சுக்காரர்களிடம் இப்படிகள்லாம் இருந்துட்டு கடைசியில பிரான்சோ மர்டின் தான் வந்து ஏறக்குறைய ஒரு புதுச்சேரி ஒரு பிரெஞ்சு இந்திய காலனிய பகுதியாக, பிரான்ஸ் நாட்டின் வர்த்தக பகுதியாக உருவாக்குகின்றார். பின்னால வந்து இத நிர்மாணம் செய்த பங்கு வந்து டூப்ளே அவர்களுக்கு உண்டு. ஆற்காடு நவாபிடம் இருந்து 1684 இந்த வாக்குல வந்து சில இடங்கள் விலைக்கு வாங்கப்படுகின்றன. இப்ப எங்க கிராமம் கூட வந்து 1709 ஆற்காடு நவாப் தானமா கொடுத்ததா சொல்லுவாங்க. ஏன்னா பக்கத்துல என் கிராமத்துக்கு பக்கம் புதுச்சேரியிலிருந்து ஒரு 3-4 கிலோமீட்டருக்குள்ள என் கிராமம் அடங்கிவிடும். அதுக்கு அடுத்து ஒரு ஓடை போகும். ஓடைக்கு அந்த புறம் தமிழக பகுதி, அன்னைக்கு வந்து அது யூனியன் பகுதி, இந்த புறம் பிரெஞ்சு பகுதி. நடுவில் ஒரு கல் இருக்கும். அந்த கல்லுல வந்து பிரெஞ்சு டெரிட்டரி அண்ணாண்ட வந்து பிரிட்டிஷ் டெரிட்டரி பிடின்னு போட்டிருக்கும். நடுவில் ஒரு அம்புக்குறி இருக்கும். இது அந்த ஓடை அந்த எல்லை வரையறுக்க வேண்டும் என்பதற்காக இத கருடிகுப்பம், உழந்தைக்கிரப்பாளையம் போன்ற ஊர்கள் ஆற்காடு நவாபால் பிரான்சுவா மர்டினிடம் தானமாக கொடுக்கப்பட்ட ஊர்கள் என்று பக்கமுடையான்பட்டு இந்த ஊர்லாம் சொல்லுவாங்க. இப்படிதான் அந்த வர்த்தக நிறுவனம் பின்னால் வந்து ஆங்கிலேயர்களோட போட்டிட்டு சண்டையிட்டு செஞ்சி வரைக்கும் போனாங்க. அப்புறம் சென்னையையும் முடிச்சாங்க. சென்னையில நடந்த போர்ல மறுபடியும் ரிவர்ஸ்ல வந்து யார் எங்கெங்க இருந்தாங்களோ அங்கங்க வந்து அப்படியே தங்கிறது அப்படின்னு ஒரு முடிவுல தான் நீங்க பாத்தீங்கன்னா புதுச்சேரி பக்கத்துல தமிழ்நாடு, அப்புறம் புதுச்சேரி இப்படி இருக்கும். மொத்தம் 4 பிராந்தியங்கள்ல 5 பிராந்தியங்கள்: புதுச்சேரி, காரைக்கால் பகுதி, மேற்கு கடற்கரையில மாஹே, கோதாவரி பேஷன்ல வந்து ஏனம், இது எல்லாமே மேற்கு வங்கத்துல சந்திரநாகூர் ஒரு பகுதிகள். இந்த பகுதிகள்லாம் தேர்தல்கள் நடத்தப்பட்டன. தெப்புதேக்கள், அதாவது நம்ம வந்து ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது பிரதிநிதித்துவ சபைகள் இருந்தன. இந்த பிரதிநிதித்துவ சபைகள் பெரும்பாலும் பிரெஞ்சுக்காரர்களுக்கு ஆதரவானவர்களாகவே தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்த காலம். தமிழர்கள்லாம் யாரும் போக முடியாது. அல்ல எனிமேல் பார்த்தா 3 பஞ்சாலைகள்ல வந்து ஒரு எனிமேல் அது ஒரு கட்சி வச்சிருந்தாரு. அது பேர் வந்து எனி கட்சியா. அந்த மாதிரி வந்து கெப்ளே ஆலை, கெப்ளே கட்சி, தாபீதுன்னு ஒருத்தர், தாபீது கட்சி. இப்படியா இருக்கும் போதுதான் புதுச்சேரியில இருக்கின்ற செல்வந்தர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க. அவர் வந்து சொல்டாய் செட்டியார் ஒருத்தர், அவர் ஒரு கட்சி, சொல்டாய் செல்லாநாயக்கர்னு ஒருத்தர், செல்லாங்கட்சி, செட்டி கட்சி, இப்படி எல்லாம் வந்துட்டு தாவீது கட்சி, செல்லாங்கட்சி, செட்டி கட்சி. இவங்களால வந்து புதுச்சேரி மக்களுக்கு ஒரு பெரிய நன்மையா இருந்தா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க வியாபாரத்தை அவங்க நடத்திட்டு போவாங்க. ஆனா புதுச்சேரி மக்கள் வந்து முழுமையான அடிமையாக இருந்தார். இந்த காலகட்டத்தை வந்து ஏறக்குறைய வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லும் போது சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பது பிரான்ஸ் நாட்டை
பெறவில்லை. பிரான்சுக்கு வெளியே இருக்கின்ற காலனி நாடுகள் அடிமை நாடுகளாகவே இருந்தது. இதுதான் நிலைமை. அப்படி இருந்த காலகட்டத்துலதான் ஒரு தீமிதி விழா நடக்கும்போது தீமிதியில ஒரு குழந்தை இறந்து போகுது. குழந்தை இறந்து போனதால புதுச்சேரியில தீமிதி விழா தடை செய்யப்படுகிறது. தடை செய்யப்பட்டதுனால பக்கத்துல இருக்கிற தமிழகத்துல தீ மிதிச்சுட்டு வந்தாங்க. இப்ப சில ஊர்ல அப்படியே பக்கத்துல தமிழக பகுதியா இருக்கும். தமிழக எல்லையில தீ மிதி விழா நடத்துவாங்க. கோயில் புதுச்சேரியில இருக்கும். நிறைய திரௌபதி அம்மன் கோயில் அப்படிதான் இருக்கும். அப்படின்னு வரும்போதுதான் நாடு சண்முக வேலாயுத முதலியார்னு ஒருத்தர். அவர் தான் என்ன செய்யறாரு, முதல்ல பிரான்ஸ் மக்களை கூட்டுகிறார். பிரான்ஸ் மக்களை கூட்டு அவங்க மத்தியில உரையாடும் போது எங்க மக்களுக்கான ஒரு கோரிக்கையை தீமிதிக்கு அனுமதிக்க வேண்டும் என்பதுதான் முதல் கோரிக்கையாக இருந்தது. அந்த வகையில ஓரளவு நன்றாக அறியப்பட்டவர் அந்த நாடு சண்முக வேலாயுத முதலியார் என்பவர். அவர் வசித்த தெருவு தான் அந்த வல்லாளர் தெருவு. அந்த வல்லாளர் தெருவுல 7ஆம் நம்பர் வீட்டுல தான் நம்ம சுப்பையா அவர்கள் பிறந்தார் என்பது. இப்போ ஏறக்குறைய 1920 வரையில் இது புதுச்சேரி தமிழகத்திலிருந்து அல்லது இந்திய மற்ற பிரெஞ்சு இந்திய வெள்ளை ஆதிக்கத்து ஆங்கிலேய இந்திய பகுதியிலிருந்து வெளியேறி வந்தவர்களுக்கு புகலிடமாக இருந்தது என்பல எந்த விதமாக ஐயமும் இல்லை. வகையில அரவிந்தரும் சரி, சுப்பிரமணிய பாரதியாரும் சரி, வாவேசையரும் சரி, மற்றவர்கள் எல்லாம் இங்க பாதுகாப்பா இருந்தாங்க. அவ்வளவுதான், அந்த அளவுதான் இருந்தது. தவிர இங்க ஒரு பெரிய எழுச்சி என்பது ஏற்படாம இருந்தது. இந்த எழுச்சி 1905 தான் இந்த வங்கப்பிரவினை ஒட்டி நடந்த சில ஒத்துழையாமை இயக்கம். அது அந்த இயக்கங்கள் தான் முதல் அரசியல் இயக்கங்களாக மக்கள் மத்தியில் உணரப்பட்டன. அது அப்படியே அமைங்கி போச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சுப்பையா மாணவனாக இருந்த போதுதான் ஒரு சின்ன அளவுல ஒரு போராட்டம் நடக்கும். அவருக்கு கல்வி கல்லூரி, அந்த கல்வி கல்லூரி கல்வி காலேஜ் பிரான்ஸ்ல சொல்லுவாங்க. அது 120 130 ஆண்டுகள் அந்த பள்ளிக்கூடம் பழமையானது. அந்த பள்ளியில் நானும் படித்தேன் என்பது ஒரு பெருமைக்குரிய விஷயம்தான். அந்த கல்லூரியில் ஆசிரியர் பற்றாக்குறை. அந்த கல்லூரியில் படித்து கொண்டிருந்த மாணவனாக இருந்த கைலாச சுப்பையா, அன்னைக்கு அவருடைய முழு பேர் அதுதான், கைலாச சுப்பையா அவர்கள் ஆசிரியர்களை நிரப்ப வேண்டும் என்று மாணவர்களை திரட்டி கேட்கிறாரு. கேட்கும்போது அவங்க இல்ல, அவங்க நிதி அந்த நிலைமை அதெல்லாம் காரணம் காட்டி மாணவர்கள் அந்த ஆசிரியர்களை நிரப்பவில்லை. அதனால மாணவர்களை திரட்டி வகுப்புக்கு வெளியே சாலையில் இறங்கி அந்த மாணவர்களை வச்சு கோஷம் போடுறாங்க. இதுதான் அவருடைய முதல் போராட்டம். அப்பயே தயிர் வைக்கிற அம்மா பார்த்துட்டு போயிட்டு வீட்டுல அவங்க அம்மாட்ட போட்டு கொடுத்துருது. அவங்க அம்மா கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க. ஏன்னா அப்பா இல்லாத பிள்ளை, அப்பா சில நாள் வயதிலேயே இறந்து போயிடுறாரு. அதற்கு பிறகு ஏதோ ஒரு அரசியல் சமூகம் சார்ந்த உணர்வுகள் சுப்பையாவுடைய மனசுல இருந்துட்டு இருந்தது. ஒரு 16 வயசுல சென்னைக்கு போகின்ற சுப்பையா 1927ஆம் ஆண்டு டாக்டர் அன்சாரி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற காங்கிரஸ் மகாசபை கூட்டத்துல பங்கேற்கின்றார் பார்வையாளராக. இதுதான் அவருடைய வெளிப்படையான அரசியல் தொடக்கம் என்பது. அப்படி இருக்கிறவர் சரி, இந்த மக்களுக்காக எதை செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இருக்கின்றது. ஏறக்குறைய 16-17 வயசுல அவருடைய கல்வி நிறைவு பெறுகின்றது. 1930ல சாதாரணமா அவருடைய நண்பர்களை சேர்த்துக்கொண்டு வாலிபால் டீமு, ஃபுட்பால் டீமு இந்த மாதிரிலாம் ஆரம்பிச்சுட்டு இருக்கும்போது பிரெஞ்சு இந்திய வாலிபர் சங்கத்தை உருவாக்குகிறார். இந்த பிரெஞ்சு இந்திய வாலிபர் சங்கம் உருவாக்கும் போது ஏறக்குறைய என்னன்னா இவருக்கு சுயமரியாதை கருத்துகள் உள்வாங்கி இருக்காரு. சுப்பையா சில கூட்டத்துல சொல்லியிருக்காரு, நான் வழக்கமா பள்ளிக்கு போகும்போது சாலை அந்த முகப்புல இருக்கின்ற ஒரு பிள்ளையார் கோயில் ஒண்ணு இருக்கும். அந்த பிள்ளையார் கோயில்ல கும்பிட்டுட்டு ஒரு சுத்திட்டு போவேன். எனக்கு சுயமரியாதை கருத்துக்கள் வந்த பிறகும் தானா அங்க போன உடனே எனக்கு கால்கள் தானா அந்த கோயில்ல போய் நின்றுடும், இந்த பழக்க தோஷத்துல. அப்ப அவ்வளவு சீக்கிரம் இதெல்லாம் விட முடியாத அளவுக்கு நம்ம கிட்ட ஒன்றி போய் இருக்கு அப்படின்னு அவரு சொல்லியிருக்கிறத கேள்விப்பட்டு பின்னால
அந்த பிரெஞ்சு இந்திய வாலிபர் சங்கத்துக்கு அது ஒரு மாநாடு நடத்துகிறார். அந்த மாநாட்டுக்கு வந்து வரதராஜிலு நாயுடு, மீனாட்சி சுந்தரம் போன்றவர்கள்லாம் எல்லாம் கலந்து, பதநாயகி அம்மா இவங்கெல்லாம் கலந்துருக்காங்க. அதுவரையில் ஒரு சுயமரியாதை இயக்க தலைவர் அல்ல, சுயமரியாதை கொண்ட ஒரு இளைஞர்களை வழி நடத்துகின்ற ஒரு தலைவனாக சுப்பையா அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார். 1932 காந்தியடிகள் கடலூருக்கு வருகின்றார். அதுக்கு முன்னாடி, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சுப்பையா அவர்கள் இம்பீரியல் இன்சூரன்ஸ் கம்பெனி, ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியோடைய மேலாளராக பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அதனால வந்து கொஞ்சம் கையில காசு புழங்க ஆரம்பிச்சதுனால இவருடைய தன்னுடைய கருத்துக்களுக்கு மேலும் வலு சேர்ப்பதற்காக அரசியலை நாடும்போது கடலூருக்கு போயிட்டு, சைக்கிள்லேயே போயிட்டு, நண்பர்கள் அழைச்சிட்டு போயிட்டு கடலூர்ல போய் காந்தியோடைய பொதுக்கூட்டத்தை இருக்கிறார். காந்தியுடைய ஒத்துழையாமை இயக்கம், அந்த உப்பு சத்தியாகிரகம் தொடர்பான அந்த அறைகோவல்கள் இவரை வந்து கவருது. ஆனாலும் பார்த்தா இன்னும் ஒருபடி மேல போய் காந்தியடிகள் முன்வைத்த இந்த அரிசன சேவா சங்கம் என்பதை வந்து நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். இந்த அரிசன சேவா சங்கம் முதலாக 1933 புதுச்சேரியில அந்த உப்பளம் பகுதியில் முதல் ஆரம்பிக்கிறார். அதே சமயத்துல வந்து மக்களுக்கு படிப்பறிவிக்க வேண்டும் என்பதற்காக ராமகிருஷ்ணா வாசசாலையும் அமைக்கின்றார். இந்த ராமகிருஷ்ணா வாசசாலை, அரிசன சேவா சங்கம், இது இரண்டும் தான் சுப்பையாவை மற்றொரு தளத்துக்கு கொண்டு செல்கின்றார். 1928 சோவியத் நாட்டுக்கு போயிட்டு வந்த நேரு அவருடைய பயண கட்டுரை, அந்த நூல்கள் கிடைக்கின்றன. அந்த நூல்களுடைய வாயிலாக ஒரு புதிய சமுதாயம் இருப்பது அவருக்கு வந்து தெரிய வருகின்றது. கூட சிங்காரவளருடைய நூல்கள், மதமும் மனித வாழ்வும் தொடர்பான நூல்கள் இதுவும் கிடைக்கின்றன. சுப்பையாவை வந்து அவருடைய கல்வி, அவருடைய படிப்பு, வாசகம் அவரை வந்து வேற திசைக்கு திருப்புது. அப்ப இந்த காப்பீட்டு கம்பெனிக்கு வேலை செய்யும் போது சென்னைக்கு வரும்போதுதான் சுதந்திர சங்கு அலுவலகத்துல சில நண்பர்கள் இருக்காங்க. சங்கு சுப்பிரமணியம், சங்கு கணேசன் போன்றவர்கள்லாம் நண்பர்கள். இந்த நிலைமையில என்னன்னா, காந்தியை வந்து புதுச்சேரிக்கு அழைச்சிட்டு வரணும் என்பது அவருடைய வாசசாலை இருக்கு, ஹரிஜன சேவா சங்கம் இருக்கு. இவருடைய ஒரு பணியாற்றி கொண்டிருக்கும் போது காந்தியை வந்து எப்படியாவது புதுச்சேரிக்கு அழைச்சிட்டு வரணும் போது இவரு காந்தி தங்கியிருக்கின்ற அந்த கொடைக்கானல் பகுதிக்கு போறாரு. இவரை யாரும் சந்திக்க விடலைன்னும் போது இவர் மாதிரி ஒருத்தர் வர்றாருன்னு அவர்கிட்ட முன்கூட்டியே தகவல் சொல்லும் போது காந்தி வந்து மறுக்கிறார். இல்ல, நான் புதுச்சேரிக்கு வரும் திட்டம் இல்லை என்பதுதான் வந்து காந்தியோடைய பட்டியலில், அட்டவணையில் இருந்தது. இப்ப அந்த ராஜாஜி அப்புறம் அந்த கூட இருந்த மேலாளர் அவங்க யாரும் வந்து இவரை வழியிலே இவரை வந்து அனுப்புறதுலேயே குறியா இருக்காங்க. ஆனா நான் இருந்து பார்த்துட்டு போவேன் அப்படின்றதான் இவருடைய உறுதியான கொள்கையா இருந்தது. அப்ப காந்தியை சந்தித்து சொல்றாரு, அந்த குளிரிலும் மேல் சட்டை இல்லாமல் அந்த மனிதன் அமர்ந்துட்டு இருந்ததை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்தது. அப்ப இவர் போட்டு நேரடியா போய்விட்டு, நீங்க ஹரிஜன சேவா சங்கம் சார்பில் ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு பண்றோம், நீங்க புதுச்சேரிக்கு வரணும் அப்படின்னு காந்தி வர மறுக்கிறார். காந்தி வர மறுக்கும் போது அவருடைய நேரடியாக கேட்கின்றார், புதுச்சேரியில் அரவிந்தர் தங்கியிருப்பதால் தாங்கள் புதுச்சேரி வந்தால் அரவிந்தரை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் என்பதனால் நீங்க மறுக்கிறீங்க. ஏன்னா அரவிந்தர் வந்து டைவர்ட் ஆயிட்டார், தன்னுடைய புரட்சிகர இயக்கத்திலிருந்து சற்று ஆன்மீக பாதைக்கு திரும்பிட்டாரு. ஒரு தீவிரமான ஒரு அரசியலில் இருந்து விடுபட்டு இருக்கும் போது காந்திக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கு. ஆனா வந்துட்டு பார்க்காம போக முடியாது என்பதனால நீங்க வந்து ஒரு புதுச்சேரி வர மறுக்கிறீங்க அப்படின்றாரு. காந்தி வந்து வெவ்வேறு மாதிரி எல்லாம் டைவர்ட் பண்றாரு. நீங்க வந்து எவ்வளவு பணம் வசூல் பண்ணி வச்சிருக்கீங்க சேவா சங்கத்துக்கு அப்படின் போது நாங்க ஒரு 5000 வசூல் பண்ணி வச்சிருக்கோம். புதுச்சேரிக்கு தினைக்கும் 3-4 கப்பல் வந்துட்டு போகுதுன்னு கேள்விப்பட்டேன், நீங்க 5000 வசூல் பண்ணீங்க, யாரா போய் கேட்டா 10,000-20,000 கொடுக்க போறாங்கன்னு. அப்ப சுப்பையா சொல்கிறார், இது ஒவ்வொரு காசாக அரை பணம் 1/4 பணம்ட்டு அங்க இருக்கிற மக்கள் கிட்ட வசூல் பண்ணது. இந்த தொகையில் எந்த முதலாளிகிட்டையும் நாங்க கையாந்தல, ஹரிஜன சேவா சங்கத்துக்காக மக்களிடம் வசூல் பண்ண தொகை.
அப்ப காந்திக்கே வந்து சுப்பையா பேர்ல ஒரு பெரிய பெருமிதம். சரி நான் வரேன். 1934ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி காந்தி அந்த உதயஞ்சாலை திடல்ல உரையாற்றுகிறார். அவருடைய உரை அவரை கொண்டு வந்ததனாலே, காந்தியை வந்து புதுச்சேரிக்கு கொண்டு வந்ததனாலே ஒரு மிகப்பெரிய தலைவராக அறிமுகமாகிறார் சுப்பையா அவர்கள். ஒன்னு ஹரிசன சேவா சங்கம், வாலிபர் மத்தியில வாலிபர் சங்கம், வாசகசாலை, இது மூன்றோடு சேர்ந்து அவருடைய அரசியல் பயணம் ஒரு காந்தியவாதி என்று அறியப்பட்டிருக்கின்ற அதே நேரத்தில் சென்னையிலிருந்து ஒரு நபர் வந்து அவரை சந்திக்க வர்றார். இங்க வாசகசாலைக்கு சந்திக்க வர்றாரு. சுப்பையாங்கிறது யாரு? நானும் பாஷ்யம். அப்படிங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா. எதுக்கு அப்படிங்களா? முத்துக்குமாரசாமி ஆச்சார அவரை பார்த்து வந்தேன். எதுக்கு? கத்திரிக்காய். அவர் முத்துக்குமாரசாமி அவர் வாஞ்சிநாதனுக்கு துப்பாக்கி சுட பயிற்சி கொடுத்தவர். அதனால அது நம்ம பகுதி தான், எல்லாமே புதுச்சேரியை ஒட்டிய பகுதிகள் தான். அவரு துப்பாக்கி சுட பயிற்சி கொடுத்த இடம் என்பதை இன்னும் நம்ம அந்த கருவடி பகுதியில் குண்டு சுட்டாங்கோடன்னு இருந்தது. இப்ப எல்லாத்தையும் நிறைவிட்டு பிளாட் போட்டாங்க, அது வேற விஷயம். அவர்கிட்ட நாட்டு கத்திரிக்காய் கிடைக்கிது. நாட்டு கத்திரிக்காய் என்பது நாட்டு கையெறி வெடி உண்டு. கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு பாஷ்யம் சொல்கிறார். அப்ப இவர் காந்திய வழியில் நம்பிக்கை உடையவர். அப்ப இவர் பாஷ்யம் சொல்லும் போது என்ன சொல்றாரு, எனக்கு இந்த வழிமுறையில நம்பிக்கை இல்லை. பகத்சிங்க மாதிரி ஒரு 4-5 பேர் இருந்தா போதும், வெள்ளைக்காரன் சொல்லாம கொள்ளாம ஓடிடுவான் அப்படின்றதுதான் பாஷ்யத்துடைய குறிக்கோளாக இருந்தது. இந்த பாஷ்யத்துடைய அறிமுகம் தான் இம்பீரியல் கம்பெனிக்காக சென்னைக்கு போகும்போது பைகிராப் சாலையில அன்னைக்கு இயக்கத்தை கட்டுவதற்காக வந்து தங்கிட்டு இருந்த அமீர் ஐதர்கானை சந்திக்க ஒரு வழி ஏற்படுகிறது. அந்த வகையில அமீர் ஐதர்கான் மீரட் சதி வழக்கில் இருந்து தப்பிப்பதற்காக சென்னையில சங்கர் என்ற புனைப்பெயரோடு திருவள்ளிக்கேணியில தங்கிட்டு இருக்கும்போது அவரை போய் சந்திக்கும் வாய்ப்பு உருவாகிறது. அதே நேரத்தில் சுந்தரையா போன்றவர்களை அங்கு சந்திக்கின்றார்கள். இவர்களெல்லாம் சேர்ந்து முறைப்படி கட்சி 1925 தொடங்கியாச்சு. சிங்காரவேலர் தலைமையேற்றார், போனார். அங்கங்க சில இயக்கங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன. தொழிலாளர் இயக்கம் 34லேயே தொடங்கிவிட்டார் சுப்பையா அவர்கள். இப்படி இருந்தாலும் கட்சி அமைப்பு ஒன்று சென்னையில் உருவாகின்றது. அந்த அமைப்பை உருவாக்கியவர்களில் ஒருவர் சுப்பையா அவர்கள் என்பது வரலாற்றில் நிலைத்து நிற்கின்ற ஒரு பெயராக அவருடைய பெயர் வந்து அமைந்துவிட்டது. அதோட நிக்கல, புதுச்சேரிக்கு வந்த உடனே இவர் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை வேலை செஞ்சதுனால 3 பஞ்சாலைகளிலும் அந்த பஞ்சாலைகளுக்கு சென்று அவர்களுக்கான இன்சூரன்ஸ் அந்த போடுகின்ற அந்த வாய்ப்பு, அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காக சந்திக்க போகும்போது தான் அவர்களுடைய அந்த தொழிலாளர்களுடைய நிலை அவங்கள குறைய சொல்றாங்க. என்ன வாங்குற கூலி 3 நாள், இந்த 3 நாள் வந்து நான் என்ன இன்சூரன்ஸ் கட்டுறது, இதுக்கே வந்து 12 மணி நேரம் 13 மணி நேரம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. காலையில வந்து எழுந்திரிச்சு போனா சாயந்தரம் தீப்பந்தம் கொளுத்திட்டு தான் வீட்டுக்கு திரும்ப வேண்டியிருக்கு. பெத்த புள்ள மூஞ்ச பார்க்க முடியல. இதெல்லாம் அந்த குறையா இருந்தது. இதெல்லாம் ஒவ்வொன்றா சொல்லும் போது பார்த்தா கையில் எடுக்க வேண்டிய ஆகப்பெரிய போராட்டம் வந்து தொழிலாளர்களுடைய போராட்டம் என்பதை அவரு சுப்பையா அவர்கள் உணர்கின்றார். அந்த வகையில் பார்க்கும்போதுதான் ஒரு தொழிலாளர் பாதுகாப்பு இயக்கம் என்ற ஒரு ஒரு இயக்கம் தான் ஏற்பட்டாங்க. அது வந்து அன்னைக்கு ரயில்வே தொழிலாளர்கள், ரயில்வே தொழிற்சங்க தலைவர்களாக இருந்த எஸ் குருசாமி, பிவி கிரி போன்றவர்களை அழைத்து வந்து கூட்டம் நடத்துகின்றார். அது ஆட்டோமேட்டிக்கா அது ஏஐடிசியோடைய இணைப்பு பெறுகிறது. அந்த தொடர்போட நடந்து கொண்டே இருக்கின்றது. அமைப்பு என்ற வெளிப்படையான பெயர் இல்லாமல் கொடி மட்டும் சிவப்பு கொடி, அருவா சுத்தியல் போட்ட சித்திரம். ஏன்னா அமைப்பு வந்து தடை செய்யப்பட்டு இருக்கின்றது. ஒரு பிரெஞ்சு இந்தியாவிலும் வெளிப்படையாக கம்யூனிஸ்ட் கட்சி இயங்க முடியாத நிலை இருக்கும்போதுதான் அப்ப என்ன செய்யறாங்க, நிறைய தடைகள்.
இப்ப இவங்க வந்து ஒரு டிமாண்ட் ஒண்ணு வைக்கிறாங்க. எங்களுக்கு வந்து 3 நாள் வந்து 6 அணாவை கூலியை ஏத்தணும், வேலை நேரத்தை வந்து 10 மணி நேரமா குறைக்கணும், வாரத்துல ஒரு நாள் விடுமுறை வேணும், குழந்தை தொழிலாளர்களுக்கு வந்து வச்சுட்டு வேலை வாங்கக்கூடாது, கர்ப்பிணி பெண்களுக்கு பேறுகால விடுப்பு, இந்த மாதிரிலாம் சில டிமாண்ட்லாம் வச்சு ஆலைகிட்ட பேசும்போது அந்த வாலேன்னு ஒரு மேலாளர், சவானா ஆலை மேலாளர், அவன் வந்து இப்ப 84 நாட்கள் தொடர் போராட்டம். இந்த போராட்டத்துல பட்டினி போட்டா தானா வேலைக்கு வந்துருவான் என்பதுதான் அவங்களுடைய நம்பிக்கையாக இருந்தது. ஆனா அதை மீறி 84 நாட்கள் நடந்த அந்த போராட்டத்தின் விளைவு ஒரு ஒப்பந்தத்துக்கு வராங்க. இந்த ஒப்பந்தத்துக்கு வந்த உடனே இந்த ஒப்பந்தம் வந்து புதுச்சேரியில இருந்து பிரான்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஏன்னா அவங்கதான் ஒப்புதல் கொடுக்கணும். இருந்தாலும் இந்த 2ஆம் பட்ச மனநிலை தான் இது. காலனி ஆதிக்கம், இவங்களுக்கு ஏன் வந்து நம்ம வந்து இந்த உரிமைகளை கொடுக்கணும் அப்படின்னு காலம் தாழ்த்தி வந்தது பிரான்ஸ் அரசு. இப்படி காலம் தாழ்த்தி கொண்டு வரும்போதுதான் என்ன செஞ்சாங்க, போட்ட ஒப்பந்தத்தை நிறைவேற்றையா இல்லையான்ட்டு உள்ளிருப்பு வேலை நிறுத்தங்கள் நடைபெற ஆரம்பிச்சன. ஒரு பஞ்சாலையில 3 பஞ்சாலைகளும் சேர்த்து அன்னைக்கு கிட்டத்தட்ட கெப்லே ஆலை அந்த சொல்ல இன்றைய ரோடியன் மில்ல ஒரு 4000 தொழிலாளர்கள், சவானா ஆலை என்று சொல்கின்ற சுதேசி மில்ல ஒரு 3000, எனி மில்லுன்னு சொல்ற பாரதி மில், பின்னை பாரதி மில்லா இருக்கின்ற இடத்துல ஒரு 10-11,000 தொழிலாளர்கள் சார்ந்த குடும்பங்கள். அன்னைக்கு புதுச்சேரி மக்கள் தொகையை ரொம்ப குறைச்சல் தான், இன்னும் 2 லட்சத்துக்குள்ளதான் இருப்பாங்க. புதுச்சேரியுடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிற ஒரு சக்தியா வந்து பின்னாடிதான் வந்து அந்த ஆலைகள் மாறுது. ஆனா அன்னைக்கு வந்து ஆலைக்காரனுக்கு எவனும் பொண்ணு கொடுக்க தயாரா இல்லை அப்படின்ற ஒரு நிலை தான் இருந்துட்டு இருந்தது. நிலம் வச்சிருக்கியா கொடுத்துருவோம், ஆலைக்காரனுக்கு கொடுக்க மாட்டேன். ஏன்னா இந்த ஷிஃப்ட் 2 ஷிஃப்ட், இவன் ராத்திரி போவான், 2 பேரும் வேலைக்கு போனாங்கன்னா இந்த மாதிரி ராத்திரிக்கு போவோம், இது பகல்ல போவோம், இவன் ராத்திரி வேலைக்கு போவான். இந்த மாதிரிலாம் இருந்த கொடுமைகள் தான். அப்ப என்ன செய்யறாங்க, அந்த முறைப்படி இந்த தொழிற்சங்கம் அமைத்து ஒரு தொழிற்சங்கத்தின் சார்பாக ஒரு குருசாமி அவனெல்லாம் வச்சுட்டு பேசுறாங்க. விவிகிரி எல்லாம் வந்து அந்த தொடர்கள் மத்தியில் உரையாற்றுகிறார்கள். இப்போ ஒரு மாநாடு நடத்துறாங்க. அந்த மாநாட்டுக்கு தடை விதிக்கின்றது. அந்த மாநாட்டை கொண்டு போயிட்டு தமிழ்நாடு எல்லையில பெரம்பையில நடத்துறாங்க. அந்த வில்லியனூர் போல வழியில இருக்கின்ற பெரம்பையில இவருக்கு சுபையா சொந்தமான நிலைமை என்றுதான் சொல்கிறாங்க. அந்த இடத்துல தான் நடத்தும் போது உள்ளிருப்பு வேலை நிறுத்தத்தை எக்காரணம் ஒன்றும் கைவிடுவதில்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு பெறாங்க. 1936ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 30ஆம் தேதி சொலாமியாக்குன்னு ஒருத்தர் கவர்னர் ஒருத்தர் தான், வாழையை கூப்பிடுறான். என்னெல்லாம் போயிட்டு உள்ள வேலைறானவன், சங்கு ஊதுது, வேலை செய்ய மாட்டானவன், இதை வச்சுட்டு என்ன பண்ண போறேன்னு பூந்து அடி. முதல்ல சுப்பையா வந்து அப்பெல்லாம் வந்து ரோடியன் மில் உள்ள இருக்காரு, அதாவது அந்த கெப்லர் ஆலை உள்ள தொழிலாளர்களை திட்டி பேசிட்டு இருந்தார். சுப்பையாவை போட்டுதல்னா சரியாயிப்படும் அப்படின்றது. அப்ப இந்த பிரெஞ்சு இராணுவம் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது, காவலர்களோட சேர்ந்து முதல்ல போயிட்டு கெப்லர் ஆலையை முட்டுக்கட்டுது. கெப்லர் ஆலையை முட்டுக்கட்டுனா உள்ள இருந்து தொழிலாளர்கள் உள்ள இருக்காங்க. உள்ள இருக்கிற தொழிலாளர்கள் வந்து கதவை திறக்க விடாம பண்ணிட்டு இருக்காங்க. ராணுவம் வந்து உள்ள நுழைய முடியல, தொழிலாளர்கள் முற்றுகிறாங்க. வெளியில இருக்கிற ராணுவம் உள்ளே வராது. அப்படி சுப்பையா வந்து சுதேஷ் மில்லுக்கு இடையில ரயில்வே ட்ராக் மட்டும்தான் தப்பிக்க வச்சிடுறாங்க. தப்பிக்க வச்சிட்ட பிற்பாடும் ரொம்ப வெறித்தனமான இராணுவ தாக்குதல்ல திறக்க முடியாம இருக்கும்போது என்ன செய்யறான், அந்த ஆலை மேலாளர் வந்து ராஜகோபால்னு ஒரு தொடரை சுட்டுட்டான். அவரு தொடரை சுட்டுட்டான்னு உடனே அது கலவரம் ஆயிடுச்சு. அந்த பக்கத்துல இருக்கிற சவானா ஆலையில அந்த கலவரம் தொட்டி கொண்டது. அது வந்து ரோடியம்ல கெப்லர் ஆலையில ஒரு தொடரை சுட்டுட்டான் ராணுவம். இப்ப ரெண்டு ஆலைக்கும் நடுவுல ரயில்வே ட்ராக் தான், ஆனா நீண்ட ராணுவம் இங்கே நிக்கிட்டு இருக்கு. அப்ப தொழிலாளருக்கு என்ன செய்யறாங்க, ராணுவத்தின் மீது தாக்குதல், உடைஞ்சு போன இது எல்லாமே. ராணுவம் என்ன செய்யுது, வெறுங்கி குண்டுகளை வைத்து சவானா ஆலை தொழிலாளர் மீது தாக்குதல் நடத்துகின்றது. இந்த 2 தாக்குதல் வந்து அவங்க கிட்ட இருக்கிற குண்டு தீர்ற வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. இவங்களும் சளைக்காம கை ஒடிஞ்சாலும் கால் ஒடிஞ்சாலும் அந்த போராட்டத்தை முன்னிட்டு நடத்துகின்றார்கள்.
சுப்பையா சாலையில் இருந்துட்டு போராட்டத்தை வழிநடத்துகிறார். அங்கு ஒரு 11 தோழர்கள், ஆக மொத்தம் 12 தோழர்கள் அந்த ஜூலை 30 அன்று மரணம் அடைகின்றார். அதுக்கு மஜித் இந்த மாதிரி தோழர்லாம் வந்து கை போனவங்க கால் போனவங்க நிறைய பேர், அமலாப்பநாதன், குப்புசாமி, மதுரை இப்படின்ட்டு அந்த 12 தோழர்கள் உயிரிழக்கிறார். 12 தோழர்கள் உயிரிழந்த பிற்பாடு புதுச்சேரியோடைய எல்லா பஞ்சாலைகளும் ஒண்ணு சேர்றாங்க. இனிமேல் தீர்வு காணாம நாங்க வந்து வேலைக்கு போக மாட்டோன்ட்டு பல கட்ட பேச்சுவார்த்தைகள். அதற்கு பிறகு வந்து சுப்பையா வந்து பிரான்ஸுக்கு பயணம், நேருவோட அறிமுக கடிதத்தோட பிரான்ஸுக்கு போறார். பிரான்ஸ் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்கள் அந்த அவையில இருக்கிற கபிரியல் போன்றவர்கள் அவங்க எல்லாம் சந்திக்கிறாரு. பிரான்ஸ் நாடாளுமன்றத்துல இது குறிச்சிட்டு விவாதிக்கிறாங்க. விவாதிச்ச உடனே 1937ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 8 மணி நேர வேலை சட்டம் முதலாக ஆசியா கண்டத்திலேயே 8 மணி நேர வேலை சட்டம் அமலுக்கு வந்து அதை புதுச்சேரியில் அமுல்படுத்தப்படுகிறது. அந்த சட்ட ஆணையோட வந்து கப்பல்ல இருந்து வந்து சுப்பையா இறங்குகிறார். முதல் முறையாக ஒரு மக்களின் தலைவராக, ஒரு தொழிலாளியின் தலைவராக அந்த ஹார்பர் முழுக்க நின்றுட்டு அந்த ஆலை தொழிலாளர்களும் சரி மற்ற விவசாய பெருமக்களும் அவரை வந்து வரவேற்கிறார். பார்க்க போனா நிறைய அரசியல் கட்சிகள் உருவாச்சு இல்ல. இப்ப அந்த சுடலை செட்டியார் இவங்கெல்லாம் என்னன்னா அரசுக்கு ஆதரவாக இயங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்படி வளர்ந்ததுல ஒருத்தவர் தான் வந்து பிரெஞ்சு இந்திய சோசியலிஸ்ட் கட்சி என்பதை நிறுவிக்கொண்டு அரசுக்கு ஆதரவான கட்சியாக செயல்பட்டு கொண்டிருந்த எட்வர்ட் குபேர் என்றவர் ரச்சனை. இப்ப ஏறக்குறைய 37க்கு பிறகு வந்து வெளிப்படையா கட்சி ஆரம்பிக்க முடியாது. 43ல தான் பிரெஞ்சு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை ஆரம்பிக்கின்றார் சுப்பையா. 48ஆம் ஆண்டு தெபுதேவாக, புதுச்சேரியின் தெபுதேவாக பிரான்ஸ் பாராளுமன்றத்துக்கும் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். ஒரு முறை மேலவைக்கும் ஓராண்டு இருக்கின்றார். ஆனா 48ல் அவர் மீது பிடியாணை போடப்படுகிறது. ஏன்னா இவருடைய பேச்சு இதெல்லாம் வந்து விடுதலை நோக்கி செல்கின்றது என்பதை. ஏன்னா 47ல இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்சிச்சு. இங்க இருந்த சில காங்கிரஸ், அவங்க இணைப்பு காங்கிரஸ், அவங்க வந்து பெருசா ஒன்றும் செயல்படலை. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிட்டா தானா வந்து புதுச்சேரி கிடைச்சிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருந்தாங்க. இல்ல, 48ல் ஒரு பிடியாணை சுப்பையாவுக்கு தலைக்கு விளை வைக்கப்பட்டது. தலையை கொண்டு வந்தா இவ்வளவு தொகை நல்ல வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே சில முறை வந்து வேலூர் ஜெயில, அலிபுரம் இந்த சிறைகளில் வந்து சிறைச்சாலையில் இருந்தவர் தான். இருந்தாலும் 48க்கு பிறகு என்னன்னா, சிறைச்சாலையில் இருந்தால் நம்மளாம் வந்து மக்களை திரட்ட முடியாது என்பதற்காக வெளியேறுகிறார். புதுச்சேரியை விட்டு வெளியேறி கோட்டகுப்பம் பகுதியில் சேசுபாய் தோட்டம் கடற்கரை ஓட்டத்தில் வந்து அந்த சேசுபாய் தோட்டத்தில் தான், கோட்டகுப்பத்தில் தான் தலைமுறையாக இருக்கின்றார். அது மாத்திரம் இல்லாம இன்னொரு பகுதி தாண்டவமூர்த்தி குப்பம்னு ஒரு பகுதி, அரியூருக்கு பக்கத்துல இருக்கின்ற ஒரு பகுதி, அப்புறம் மடுகரைக்கு பக்கத்துல இருக்கிற நட்டப்பாக்கம், கடலூர், இந்த மாதிரி அகதிகள் வெளியில இருந்து போனவங்க தங்கி இருக்கின்ற அந்த அகதிகள் முகாம்கள் உருவாக்கின. அவங்கள போயிட்டு சுதந்திர போராட்டத்திற்காக தயார்படுத்துறது. அப்புறம் முடிவு பண்ணிட்டு அங்கங்க கொடி ஏத்துறது, எங்க இந்திய விடுதலை கொடியும் செங்கொடியும் சேர்த்து ஏற்றுவது, இந்த மாதிரி சில வேலைகள்லாம் நடந்துட்டு போகுது. இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பு வைத்த மாதிரி என்ன நடக்குன்னா, கிட்டத்தட்ட 1951ல் இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சியின் மீது இருந்து தடை விலக்கிக் கொள்ளப்படுகிறாங்க. விலக்கிக் கொள்ளப்பட்ட உடனே கேவல் சிங் என்பவர் இந்தியாவின் பிரதிநிதியாக புதுச்சேரிக்கு நியமிக்கப்படுகிறார். இந்த கேவல் சிங் மூலமாக சுப்பையாவுக்கும் ஜவஹர்லால் நேருக்கும் ஒரு பெரிய நெருக்கமான தொடர்பு ஏற்படுகின்றது. இதற்கிடையில விவசாய சங்கம் கட்டினாரு, விவசாய தொழிலாளர் சங்கம் அமைச்சார். இந்த வேலைகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் போது அங்கங்க வந்து மக்களை திரட்டும் வேலையோட எல்லாம் அந்த ராஜா பண்டிகை ஒரு பண்டிகை நடக்குது. அந்த ராஜா பண்டிகைன்றது அது அரசுக்கு ஆதரவான பண்டிகை. அந்த பண்டிகைக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு அதை நடத்தக்கூடாது அப்படின்ட்டு ஒரு இது பண்றாங்க. அந்த அரசுக்கு ஆதரவான அந்த பிரான்ஸ் கலாச்சாரத்தோட சில அந்த பண்டிகைலாம் நடக்கும். அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு
பெரிய ஊர்வலம் ஒண்ணு போறாங்க. அந்த ஊர்வலத்தை தடுப்பதற்காக இன்னைக்கு இந்தியன் காபி ஹவுஸ் இருக்கின்ற அந்த பகுதியில் அன்சாரி ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருந்தது. அந்த ஹோட்டல்ல இருந்து கொதிக்கிற எண்ணெயை போராட்டத்தில் அந்த பங்கேற்றவர்கள் மீது ஊற்றினார்கள். துப்பாக்கி சூடு நடந்தது. அதில் ஒரு தொடர் பலியானார். அது பேர் ராஜகோபால். இப்படி இந்த போராட்டம் வந்து ஒரு அடுத்த தளத்துக்கு வந்து கொண்டு போகுது. புதுச்சேரியை வந்து விடுவிக்கிறது. அங்கங்க எல்லையில இருக்கிறவங்க அங்கங்க அந்த நிலைமைச்சு போராட்டம் மாதிரி எல்லையை தாண்டி வந்து புதுச்சேரியை மீட்பது என்பது ஒரு முடிவுக்கு வந்து ஏறவிட 54 வருகின்றது. ஆயுதம் தாங்கியும் போராட்டம் நடத்துவதற்கு முயற்சி செய்தார்கள். ஜெய்பால் சிங் ஆயுதம் அளித்ததாகவும் சில இதெல்லாம் உண்டு. பிரெஞ்சுக்காரன் தேடும்போது என்ன செய்வாங்க, சுப்பையா வந்து ஒரு பெரிய ராபின்ஹுட் மாதிரி தான் இருக்கிற மக்கள் பேசுறது. இப்ப நம்ம எங்க தெருவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓட்டு வீடு, பின்பக்க தோட்டங்கள் வந்து காலியாவே இருக்கும். இந்த தெருவில் அந்த முனையில வந்தா இந்த முனை வரைக்கும் ஓடலாம். எந்த வீட்லயும் மதில் சுவர் கிடையாது, எதுவும் கிடையாது. வெறும் தோட்டங்கள், எல்லா தோட்டங்களும் ஒன்னாக வச்சுக்கலாம். அப்படி போது சாலை வழியாக வந்து சுப்பையாவை பிடிச்சிடணும் அப்படின்னுட்டு போலீஸ்காரங்களும் ரவுடிகளும் வர்றாங்க. ரெண்டும் சேர்ந்துதான், ரவுடிகளும் போலீஸ்காரரும் சேர்ந்துதான் அவரை துரத்திட்டாங்க. 1950 வந்து சுப்பையாவின் வீடு கொளுத்தப்பட்டது. போலீஸ்காரன் நின்று வேடிக்கை தான் பார்த்தான். இப்ப பண்டசாலை இருந்தது. கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக உணவு பங்கீட்டு முறை மக்களை இவங்க கணக்கெடுத்து மக்கள் மத்தியிலிருந்து வசூல் பண்ண தொகையில பொருட்களை வாங்கி வந்து விநியோகம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இது ஒவ்வொரு ஊர்லயும் வாசசாலை இருக்கு. என் கிராமத்தோட வந்து காரல் மார்க்ஸ் வாசசாலை இருந்தது. அந்த காரல் மார்க்ஸ் வாசசாலை பண்டகசாலையும் இருந்தது. இத்தனையும் கோயிலுடைய வாகன கொட்டாது. பண்டகசாலை அங்க இயங்கி கொண்டிருந்தது. அப்ப இவங்க என்ன செய்யறாங்க, பண்டகசாலையை கொள்ளையடிப்பது, அந்த அலுவலகங்களை கொளுத்துவது, கட்சி தொடர்களை வீடுகளை கொளுத்துவது, இந்த மாதிரி வேலை தான் கட்டவிழ்த்து விடப்பட்டது. 50ல இருந்து 53 வரைக்கும் இந்த வேலையை வந்து இந்த குபேருடைய ஆட்கள் நிறைய செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா மாலும் எதிர் தாக்குதலும் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இப்ப என்னாச்சு, இவங்க என்னன்னா வெளியில அந்த முகாம்கள் அமைச்சிட்டு இருந்தாங்களே, அந்த முகாம்ல இருந்து உள்ளுக்குள்ள வந்து தாக்குதல் நடத்துவது. அந்த மாதிரி வந்து நிறைய தாக்குதல்கள் தொடர்ந்து ஆரம்பிச்சது. முதலாக திருபுவனை கொம்யூன் வந்து விடுவிக்கப்படுகிறது புதுச்சேரியில இருந்து. அதற்கு முன்னாலே தோழர் காளிசரண் கோஷ் என்பவருடைய தலைமையில சந்திரன் நாகூர் விடுவிக்கப்பட்டு மேற்கு வங்கத்தோட இணைஞ்சு போச்சு. அது பிற்பாடு ஒவ்வொரு பகுதியாக உள்ளுக்குள்ள புகுந்து அடிச்சு பிடிச்சி கொடியேற்ற நகரசபையில வந்து விடுதலை கொடியை ஏற்றும் வேலை நடந்து கொண்டிருந்த போதுதான் சுப்பையா 1954 ஆகஸ்ட் மாதம் நேருவை போய் நேரடியாக சந்திக்கார். நேருவை போய் சந்திச்சுட்டு சில இதெல்லாம் செய்யற போது, நானும் பேசுறேன், அவங்களுக்கு என்னன்னா இவங்க அடிச்சு பிடிச்சாங்க அப்படின்றது இருக்கக்கூடாது என்பது அது உள்ளுக்குள்ள காங்கிரஸ்காரர்களுடைய ஒரு எண்ணமாக இருந்தது. அதனால கேவல் சிங்கை வச்சுட்டு சில காய் நகர்த்திட்டு வந்தாங்க. இது எல்லாமே வந்து அடிச்சு பிடிச்சிடுவாங்க. இவங்க ஏத்துற கொடியை வந்து ஒரு கொடியா ஏத்துறது கிடையாது. விடுதலை கொடியும் செங்கொடியும் சேர்த்துதான் அந்த நகரசபை, திருவண்ணை நகரசபையில வந்து பறந்துட்டு இருந்தது. இப்படியா ஒரு இடமா வந்து உள்ள நெருக்கி வரும்போது 1954 நவம்பர் மாதம் 1ஆம் தேதி விடுதலை கொடுப்பதற்கு பிரான்ஸ் அரசாங்கம் முன் வருகின்றது. அதில் நேருடைய பங்கும் அதிகம். இப்போ அந்த கோட்டகுப்பம் பகுதியிலிருந்து முதல் விடுதலை கொண்டாடியவர்கள் அந்த கோட்டகுப்பத்தில் இருந்த ஜமாத் தான். நீங்க சொல்லுவாங்க, புதுச்சேரி விடுதலை கொண்டாடியவர்கள் நாங்கள் தான் முதலில். ஏன்னா சுப்பையாவை அங்க கௌரவிச்சு அவர் வந்து ஒரு அலங்கரிக்கப்பட்ட ஒரு தேர்தல் உட்கார வச்சு, அவர் கூட வந்து முருகசாமி கிளமன்ஸ்னு ஒருத்தோட 2 பேரும் இந்த கோட்டகுப்பம் பகுதியிலிருந்து இணைப்பு விழா நடைபெறுகின்ற அந்த மேடை வரை ஊர்வலமாக வந்தாங்க. மற்ற குபேர் போன்றவர்கள் அவங்களும் இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க, பெயருக்கு வந்து ஒரு வாக்கெடுப்பு நடத்தியது. அப்போது இருந்த நகரசபை தலைவர்கள், நகரசபை உறுப்பினர்கள் இவங்களெல்லாம் பங்கு பெற்று பிரான்சுடன் இணைந்து இருக்க வேண்டுமா, விடுதலையாக வேண்டுமா என்று ஒரு வாக்கெடுப்பை நடத்தினார்கள். அதுல 7 ஓட்டு தான் வந்து பிரான்ஸ் அரசுக்கு ஆதரவாக விழுந்தது. மீதி 200 சொல்ற ஓட்டு வந்து 281 ஓட்டு நினைக்கிறேன், அது வந்து விடுதலை பெற வேண்டும் என விழுந்ததுனால அந்த வாக்கெடுப்பு வெற்றி பெற்று விட்டது. அதனால நான் வந்து நாங்க எதை செஞ்சாலும் நாங்க நியாயப்படி தான் செய்வோம், இந்த வாக்கெடுப்பை
நாங்கள் எதிர்கொண்டு புதுச்சேரிக்கு விடுதலை அளிக்கின்றோம் என்று முன் வந்தனால இதுல வந்து ரத்தபலி சிந்தியவர்களாம் நம்ம தான். யானம் வந்து அவ்வளவு வலுவா இல்லை. மாஹேவில் வந்து அச்சுதன் அனந்தன் என்கின்ற 2 தோழர்கள் அந்த பலியானார்கள். காரைக்கால்ல நிறைய சுதந்திரம் பத்திரிகை ஆரம்பித்து அந்த பத்திரிகை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கறதுல பக்கிரி என்ற ஒரு தொடர் இறந்து போனார். சுடா செட்டியாரை சுட்டு கொண்டுட்டு தானும் சுட்டு கொண்டார். ராமையன் என்ற தொடர் இறந்து போனார். நிறைய தோழர்களை வந்து பலி கொடுத்ததாம் தான். உண்மையில் பார்க்க போனா 1954 நவம்பர் 1 பெற்ற அந்த விடுதலை, கம்யூனிஸ்ட் கட்சி பெற்ற விடுதலை மாயாண்டி பாரதி தான் அப்போடைய ஜனசக்தியோடைய நிருபராக இருந்து செய்திகளை சேகரித்து வெளியிட்டார். அந்த ஊர்வலத்தை குறுக்கீடு பண்றதுக்கு அந்த கடைசி கட்டம் வரையில் பிரான்ஸ் அரசாங்கம் வந்து எதோ பண்ணுச்சு. அந்த ஊர்வலத்துக்கு நடுவில் வேனை விட்டுது, நிறைய இடையூறுகளா பண்ணிச்சு. இதெல்லாம் மீறி தான் வந்து கேவல் சிங் வந்து கொடியேற்றினார். இப்ப அதுல இந்த விடுதலை நிகழ்வில் சுப்பையாவும் உரையாற்றினார். அது பிறகு 1955 முதல் தேர்தல் நடைபெறுகிறது. முதல் தேர்தலில் சுப்பையா கையை காட்டினால் நிறைய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிடாமல் மக்கள் முன்னணி என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி மக்கள் முன்னணியில போட்டது நமது பிரபலமான நமது முற்போக்கு கவிஞர் பாரதிதாசனார் அவர்களும் போட்டியிட்டார், வெற்றி பெற்றார் யானை சின்னத்தில். நம்முடைய சின்னப்ப யானை சின்னம் 20 இடங்கள் வென்று நாம் தான் முன்னணியில் இருந்தோம். காங்கிரஸ், அதாவது பிரெஞ்சு இந்தியாவுக்கு ஆதரவாக இருந்த அந்த குபேருடைய ஆட்கள், பிரெஞ்சு இந்திய சோசியலிஸ்ட் கட்சி கலைக்கப்பட்டு இந்த ஓராண்டுக்குள் எல்லாரும் காங்கிரஸ்ல வந்துட்டாங்க. மிராசுதார், மிட்டாதார் எல்லாமே காங்கிரஸ்காரர் ஆயிட்டாங்க. இதுல வந்து 19 இடங்கள் ஜெயிச்சாங்க. 19 இடங்கள் ஜெயிச்ச உடனே ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து முத்தியால்பேட்டை தொகுதியில அருள்ராஜ்னு ஒருத்தர், ஒரு இளைஞர் காங்கிரஸை சேர்ந்தவர், மக்கள் முன்னிலையில சேர்ந்து போட்டிட்டார். காமராஜை கூட்டு பேசினாரு அப்படின்ட்டு முதல்ல அவரு நடை கட்டிட்டார். இன்னும் ஒருத்தர் அசப் மரக்கார்னு ஒருத்தர் காரைக்கால்ல மக்கள் முன்னிலையில ஜெயிச்சு அங்கிருந்து ரயில்ல இருந்து வரும்போதே கடலூர்ல கட்சி மாறிட்டார். மதிப்பிற்குரிய நமது பாரதிதாசன் அவர்கள் வயசுல மூத்தவர்னால சபாநாயகரா உட்கார வச்சாங்க. சபாநாயகரா வாக்கெடுப்பு நடக்கும்போது காங்கிரஸுக்கு ஆதரவாக கையை தூக்கிட்டார். 3 பேர் போனதுனால அன்று இருந்த மக்கள் முன்னணியின் பலம் குறைந்தது. இதுல நேருடைய சூழ்ச்சியும் அடங்கும் என்பார்கள். ஏன்னா நேரு வந்து சுப்பையா ஜெயிச்ச உடனே சுப்பையாட்ட பேசுறாரு, நீங்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சி என்ற பெயர் வேணாம், ஒரு இடதுசாரி சுயேட்சை என்ற ஒரு அளவிலாவது வந்து நீங்க பொறுப்பேற்றுங்க, நீங்க முதல்வரா இருக்கலாம் அப்படின்னு. நீங்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஆட்சி அமைக்கிறது அவர் விரும்புறார். இத்தனைக்கும் அவரு நிறைய கம்யூனிசம் தொடர்பான நூல்கள் எழுதினார், போனார், வர்றாரு, எல்லாம் உண்மைதான். இருந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சி பேர்ல ஒரு ஆட்சி அமைப்பதை நேரு என்று விரும்பவில்லை. சுப்பையா வந்து கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட மக்கள் முன்னணி, அவ்வளவுதான். அதனால வந்து இது ஆட்சி வந்து இந்த பெயரால் தான் இயங்கும் என்ற ஒன்றும் மாற்றமே கிடையாது. நான் சுயேட்சை, இடதுசாரி சுயேட்சை, வலதுசாரி சுயேட்சை எல்லாம் போக மாட்டேன்னு உறுதியான நின்றதுனால சுப்பையாவுடைய ஆட்சி அமைய முடியாமல் தடுத்தார்கள். எதிர்கட்சி தலைவரானார். கிட்டத்தட்ட அடுத்த எலெக்ஷன் ஒரு 2-3 எலெக்ஷன்ல வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தார். காங்கிரஸ் பெற்று இருந்தது. அதற்கு பிறகு வந்து எல்லா வேலையும் உள்ளது. இப்ப நம்ம முதல் தேர்தலில் வந்து பங்கு பெற்றவர் தான் பாவலர் வரதராஜன். அவர் இங்கதான் அந்த நிறைய அந்த பாடல்கள், சிக்கிக்கிட்டு முழிக்குதம்மா வெக்கங்கட்ட காலம் 2, முட்டி ஒடிஞ்ச கால கண்ணம்மா, மூக்கு கயிறு அந்த கால பண்ணம், இந்த மாதிரி பாடல்கள்லாம் உருவான இடம் வந்து இந்த புதுச்சேரியில கலைஞர்களை வத்துட்டு இருந்தார். ஒரு பக்கம் வந்து இளைஞர் பெருமன்றம், மாணவர் பெருமன்றம், இதெல்லாம் இந்த அமைப்புகள் வந்து வலுப்படுத்தப்பட்டன. புதுச்சேரியில் ஒரு வலுவான அமைப்பாகத்தான் நடந்து கொண்டு இருந்தது. ஆயினும் மற்ற அமைப்புகள் செய்கின்ற அந்த சுலபமா போயிட்டு மக்கள் மத்தியில சேர்றதுக்கு என்னென்ன முயற்சினா ஜாதி, மதம், இதை பேசுறது, இதெல்லாம் வந்து எல்லாம் வந்து அன்னைக்கு என்ன நிலையில இருந்தோ அதான் இருக்கு. அப்படிதான் ஒரு முறை 1969 திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியோடு சுப்பையா அவர்கள் வென்று, சுப்பையா வந்து விவசாய அமைச்சராகவும் கூட்டுறவுத்துறை அமைச்சராகவும் இருந்தார். சுப்பையாவுடைய காலத்தில் தான் மிகப்பெரிய கூட்டுறவு நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டது. அமுதசுரபி என்கின்ற கூட்டுறவு பண்டசாலை,
இந்த கைத்தறி நிறுவனம் வந்து பாண்டஸ் பாப்டஸ் மாதிரி பாண்டஸ் என்ற ஒரு ஒரு பெரிய நிறுவனமாக உருவாக்கப்பட்டது. அது மட்டும் இல்ல, கூட்டுறவு சட்டம் இயற்றியவர் சுப்பையா காலத்துல தான் வந்து புதுச்சேரி மாநிலம், அது வந்து தமிழ்நாடு கூட்டுறவு சட்டங்கள் தான் புதுச்சேரியில இருந்தது. இப்போ புதுச்சேரிக்குன்னு கூட்டுறவு சட்டங்கள் இயற்றப்பட்டதெல்லாம் சுப்பையா காலத்தில் தான். இந்த விவசாயத்தில் வந்து குத்தகை பாதுகாப்பு சட்டம் என்று ஒன்று உருவாக்கியதுல வந்து சுப்பையாவுடைய பங்கு அதிகம். இருந்தாலும் வந்து அன்றைக்கு இருந்த அந்த முதலாளித்துவ கட்சிகளின் போக்குகள் என்னென்ன சுப்பையா காலவாரதெல்லாம் இருந்தது. 69 77 வரை எம்ஜிஆர் 74 ஆமா எம்ஜிஆர் கட்சி உடஞ்ச பிற்பாடு இருந்தார். சரி, ஆட்சிக்கு வந்து பரமானந்திர கூடாதுன்ட்டு கொஞ்ச நாளா இருந்தாரு. அதுபாடு வந்து 74 எலெக்ஷன் வரைக்கும் இருந்தாரு. 74 வந்து அனைத்து இந்திய அதிமுகவுடைய கூட்டணி அந்த ஆட்சி வந்து 24 நாட்கள் தான் இருந்தன. அப்போ 2 பேரும் ஜெயிச்சாங்க. அப்புறம் 77 வரைக்கும் வந்து கவர்னர் ஆட்சி. 77லயும் வந்து சுப்பையா மட்டுமே ஜெயிச்சார். இப்படிதான் வந்து ஒரு போயிட்டு அப்புறம் 80ல இணைப்பு எதிர்ப்பு போராட்டம். இந்த இணைப்பு எதிர்ப்பு போராட்டத்தில் புதுச்சேரி வந்து தமிழ்நாட்டோட இணைச்சிடணும்ட்டு மொரார்ஜி தேசாய் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் ஒரு முயற்சி எடுத்தார்கள். அந்த முயற்சிக்கு வந்து முழு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி மக்களை ஒருங்கிணைத்த ஒரு பெரிய பங்கு வந்து சுப்பையாவுக்கு உண்டு. அதுல வந்து நம்ம கருணாஜோதி போன்ற தொடர்கள், விஸ்வநாத தொடர்கள் எல்லாம் வந்து சிறைச்சாலைக்கு போனாங்க. மஞ்சனி போன்றவர்கள் கடலூர் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். மிகப்பெரிய போராட்டம் அது இணைப்பு போராட்டம். 2 பேர் வந்து பொதுமக்கள் 2 பேர் உயிரிழக்க நேரிட்டது. அதுக்கு பிறகு வந்து அந்த முயற்சி கைவிடப்பட்டது. அந்த முயற்சி அப்போ இருந்த ஜனதா ஆட்சியும் மையத்தில் இருந்த ஜனதா ஆட்சியும் அதிமுக ஆட்சியும் வந்து 80ல வந்து மிகப்பெரிய தோல்வியை தழுவுகிறது. காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற பண்ணிய கழக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறுகிறது. நம்ம வந்து தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒரு கூட்டணியை வச்சுட்டு இருந்ததுனால இங்க வந்து அந்த கூட்டணியை வைக்க முடியாததுனால தனித்து நின்றோம். 7 இடங்களில் 5 இடங்களில் 2வது இடம். கிட்டத்தட்ட ஒரு இடத்தில் வந்து ஒரு 200 சொச்சம் ஓட்டுல வெற்றி வாய்ப்பை இழந்தோம். அந்த அளவுக்கு நல்ல வலுவாதான் அதை கொண்டு போன தான். அதற்கு பிறகும் சுப்பையாவுடைய பங்கு என்பது ஒரு மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு ஊட்டுகின்ற ஒரு பங்காக எழுத்துக்களை கவனம் செலுத்தினார். எட்டனில் கெட்ட வராதே அந்த ஏகாதிபத்தியத்தை எடுத்து ஒரு பெரிய நூல். நீச்சஞ்சேரி புத்தக நிறுவனத்தின் தலைமை பொறுப்பில் இருந்துட்டு இருந்தார். நல்ல பேச்சாளர். கிட்டத்தட்ட விட்டா ஒரு 1.5 மணி நேரம் கிட்டத்தட்ட பேசிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல மிகச்சிறந்த பேச்சாளர். அவரு அடுத்து என்னன்னா கலைஞர்களை வழி நடத்துவாங்க. ஏன்னா இவர் விடுதலை போராட்டத்திலேயே என்னன்னா நம்ம கவிவே நாரா அவர்கள், எல்லூருண்டை நடேசன் ஒரு நாடக கலைஞர், PS நடேசன், இவங்க 2 பேரும் சேர்ந்து குறவங்குறத்தி வேஷம் போட்டுட்டு விடுதலை போராட்ட கருத்துக்களையும் தொழிலாளர் விழிப்புணர்வு கருத்துக்களையும் ஊரா போய் பரப்பிட்டு இருந்தாங்க. அந்த நிலையில அந்த வகையில தான் வச்சுட்டு பாவல வரதராஜனுடைய அந்த கச்சேரிக்கு வந்து புதுச்சேரியில வந்து மிகப்பெரிய ஆதரவு அளி. அதுல வந்து சுப்பையாவுடைய பங்கு சொல்லுவாரு. பிற்காலத்துல அந்த அன்னக்கிளி படம் எடுத்தவர்கள்லாம் இளையராஜா எல்லாம் இந்த திண்ணையில வந்து படுத்துட்டு தூங்கிட்டு இருந்தவங்க தான். இங்கதான் வந்து பாவல வரதராஜன் எல்லாமே வந்து பாடல்கள் தயாரிப்பாங்க. அன்னைக்கு என்ன படம் திரைப்படம் வருதோ அதே மட்டில பாட்டு எழுதி மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்தாங்க. மக்கள் கருத்துக்களை என்பதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். சாதாரண கூட்டம் நடக்கும்போது சொல்லுவாரு, என்ன அதை பாடுறவங்க இந்த மூலக்காரர் என்ன இருக்காங்களா, இருந்தா பாட்டு சொல்லுங்க, ஏக்கப்படல் பாட சொல்லுங்க. என்னை போன்றவர்களை கூட. அதே மாதிரி ஒரு பழமொழி உண்டு. சுப்பையாவை சுத்தி எத்தனை நேரமும் வந்து ஒரு 10 சின்ன பசங்க இருப்பாங்க. ஏன்னா இளைஞர்களை, மாணவர்கள். அப்ப அந்த வரலாறுகளை சொல்வது, நடந்த வரலாறு, இந்த விடுதலையில் போராட்டத்தில் நம்ம வந்து நம்முடைய பங்கு என்ன, நம்ம எவ்வளவு இழப்பு, இந்த இழப்பெல்லாம் மீறிதான் வந்து நம்ம இந்த கட்சியை கட்டிட்டு இருக்கோம். எவ்வளவு காலம் தலைமறைவு, எவ்வளவு காலம் சிறைச்சாலை, யார் சிறையில இருந்தான், அதுல எவ்வளவு விரைஞ்செறிந்த போராட்டங்கள், எத்தனை பேர் குண்டு போட்டான், எத்தனை பேர் குண்டு எடுத்துட்டு போயிட்டு குண்டு வெடிச்சு அவன் உடம்புல ஏறி சீழ் வச்சு போயிட்டு அதை ஆஸ்பத்திரியில இருந்துட்டான். இதெல்லாம் பேசிக்கணும். டாக்டர் ரங்கநாதன் அவர்கள், என் குருசாமி அவர்கள், வைத்திலிங்கம் அவர்கள், இன்னும் எவ்வளவு பொன்னையா அவர்கள், காரைக்கால் பொன்னையா அவர்கள், மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாமே வந்து இந்த விடுதலை போராட்டத்துல இன்னும் சொல்ல போனா இந்த எல்லாரையும் துளசிங்கம் போன்றவர்கள்
துளசிங்க வாத்தியார் அனுசாமி வாத்தியார், பேராசிரியர் அனுசாமி, அவர் தூக்கி வந்து சந்திரனாவுக்கு அடிச்சிட்டாங்க. ரிசைன் பண்ணிட்டு வந்து இப்போ மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டார். அரியாங்குப்பம் தொகுதியில் நின்று எம்எல்ஏ ஆனார். டி.கே. ராமானுஜம் அவர்கள் எவ்வளவு பேர் வந்து இந்த விடுதலை போராட்டம் சுப்பையாவோட தோள் கொடுத்து நின்று புதுச்சேரிக்கு ஒரு நல்ல விடியலை தந்த நம்ம அமைப்பு இன்னைக்கு வந்து சரிவை கண்டு இருக்குன்னா இது வந்து ஜான் இறங்கி மனம் ஏறணும். இது சரிவு உண்டுதான். சரிவுகளை வந்து சரிவெல்லாம் புறந்தள்ளி விட்டு ஒரு சரியான பாதையில் மக்களை கொண்டு செல்லும் அளவுக்கு நம்முடைய பிரச்சாரங்களும் மக்கள் மத்தியில வேகப்படணும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். கடைசி நேரத்தில் கூட இந்த விவசாய சங்க அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்க மாநாடு வந்து 93ல புதுச்சேரியில் நடக்குது. கம்மன்களை இறங்கி கடைசி நேரத்தில் கூட தன்னுடைய உரையை ஆற்றிவிட்டு 1993ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி சுப்பையா அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைகின்றார். எல்லா தலைவரும் வந்து சில பேர் வந்து உயில் எழுதும்போது வீட்டில் இருக்கிற மனைவி எழுதுவாங்க, இல்ல கட்சி எழுத பழக்கம். ஆனா வித்தியாசமா சுப்பையா அவர்கள் என்ன செஞ்சாங்க, தான் வாழ்ந்த வீடு கிட்டத்தட்ட அன்னைக்கு 1 கோடி ரூபாய் பெறுகின்ற அந்த வீடு இது அரசாங்கத்திற்கு எழுதி வச்சுட்டு, இது பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் வந்து படிக்கின்ற இடம், ஒரு தங்கி ஆய்வு செய்கின்ற இடமாக மாற வேண்டும் என்பது எழுதி வச்சாங்க. தலைமறைவு காலத்திலே சரஸ்வதியோட திருமணம். அவர்கள் வந்து நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் பக்கத்துல ஒரு கிராமம், நாயுடுமங்கலம் அந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள். அவங்க அப்பா மருத்துவர். அவங்களையும் அந்த மாத சங்க அமைச்சு அந்த அம்மா ராஜபங்கார் அம்மா மாத சங்க தலைவியாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறு வயதில் தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள் 1921, 22 காலகட்டங்களில் புதுச்சேரியில் தங்கி நாடகங்களை நடத்தி கொண்டிருக்கும் போது அன்னைக்கு நாடக கம்பெனிக்காரங்களுக்கு வந்து யாரும் வீடு கொடுக்க மாட்டான். இருக்கும்போது புதுச்சேரியில ஜெயராமன் என்பவர், அவர் வந்து சுப்பையாவுடைய தாய்மாகம் சங்கரதாஸ் சுவாமிகள் கம்பெனியில ஹார்மோனிஸ்டா இருந்தவர். அவருடைய அறிமுகத்தோட தங்களுடைய வீட்டை சங்கரதாஸ் சுவாமிகள் கொடுத்து அந்த நாடக கம்பெனிக்கு கொடுத்துட்டு இருக்காரு. அந்த கம்பெனியில் தான், அந்த வீட்டில் தான் தன்னுடைய இறுதி காலத்தை சங்கரதாஸ் சுவாமிகள் கழித்ததாக சுப்பையா அவர் நேரில் பார்த்திருக்காரு. அவருக்கு ஏன்னா 11, இவர் 11 வயது அவர் இறக்கும் போது நேரில் பார்த்திருக்கேன். எழுதிட்டு இருப்பார், பாடல் நடத்திட்டு இருப்போம், பிள்ளைங்கள்லாம் வந்து பாடல்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க. அவர் இறக்கும்போது டி.கே. பகவதிக்கு 4 வயது, சங்கரதாஸ் சுவாமிகள் இறக்கும்போது. அப்ப அந்த வீட்டில்தான் தன்னுடைய இறுதி காலத்தை சங்கரதாஸ் சுவாமிகள் கழிச்சனால ஏறக்கூடிய அந்த புதுச்சேரி கலை இலக்கிய பெருமன்றம் அது கையெடுத்து இன்றைய வரையில் சுவாமிகளுடைய விழா நடந்தது. அதுக்கு மூல காரணம் சுப்பையா. அந்த தவறாமல் தென்னிந்திய நடிகர் சங்கத்தை தொடர்பு கொண்டு அதற்கு மண்டபம் அமைத்து நடிகர்களை வரவேற்று எம்.ஆர். ராதா போன்றவர்கள், தங்கவேலு போன்றவர்களை வந்து தொடர்பு கொண்டு, அவளை டி.கே. பகவதி, அந்த டி.கே. சகோதரர்கள் இவங்களை தொடர்பு கொண்டு ஆண்டுதோறும் மிகப்பெரிய விழா நடத்திட்டு இருந்தாங்க. இடைக்காலத்துல கொஞ்ச நாள் அரசு மாற்றங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கைவிட்டுருது. அப்புறம் மறுபடியும் 80க்கு பிறகு கடையக்க பெருமன்றம் கையில் எடுத்த பிற்பாடு இன்னைக்கும் வந்து அந்த விழா பிரமாண்டம் நடத்துறது. அந்த விழாவிற்கும் அந்த மண்டபம் அமைவதற்கும் மூல காரணமாக இருந்தவர் சுப்பையா அவர்கள் தான். புதுச்சேரியில ஒரு பழமொழி உண்டு, 7 வெள்ளாள வீதிய மிதிக்கானவன் எவனும் அரசியல்வாதியே கிடையாது. அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, அது எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட அரசியலில் ஒரு சிக்கல் நேரும் போது அவன் ஆலோசனை கேட்பது சுப்பையாவிடம் தான். எனக்கு நேர்ந்த ஒரு அனுபவம், 1991ல முதலியார்பட்ட தொகுதியில பிரச்சாரம் பண்ணிட்டு வரும். அந்த மே மாதம் இறுதி கட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூர் வந்த ராஜீவ்காந்தி அவர்கள் குண்டு வெடிச்சிச்சு. அப்ப நான் மட்டும் இந்த தகவல் வந்து யாருக்கும் சொல்லலை. நாங்க வந்து இந்த நிகழ்ச்சி நடத்த போன இடத்துல கரண்ட் இல்லாததுனால நாங்க வேலை கிளம்பிட்டு அண்ணா சாலை வழியாக தனியாக சைக்கிள்ல வந்துட்டு இருக்கேன். சைக்கிள் வரும்போது பார்த்தா சாலையை அடைத்து கொண்டு ஒரு கும்பல் வருது. பார்த்தா வழியில இருக்கிற இந்த பழக்கடை இதெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு வருது. சரி, ஏதோ கலவரம், அது மட்டும் தெரியுது.
என்ன பண்றதுன்னு தெரியாம வெள்ளாழுதிக்கு வந்த உடனே வெள்ளாழுதியில நேர உள்ள போனேன். உள்ள போனா நம்ம தோழர்கள்லாம் வழக்கமா தட்டி ஓட்டிட்டு எழுதிக்கிட்டு போயிட்டு தான் இருந்துட்டு இருக்காங்க. அப்புறம் மேல இருந்து இறங்கி வந்தாரு. வந்துட்டு யாரோ ஒரு வெளியில இருந்து வந்தீங்க, ஏன்னா அலுவலகம் கீழே அலுவலகம், மேல தோழர்களை வந்து விசாரிக்கிறாரு. இல்லை நம்ம மொழியார்பேட்டை, நான் முத்திராபாளையம் அதாவது சொல்லிட்டு இருக்கான். சரி, நீங்க யாரும் போக வேண்டாம், இந்த மாதிரி ஒரு நிலைமை. ராஜீவ்காந்தி கூட்டத்துல குண்டு வெடிச்சிச்சு, அவ்வளவுதான் அவர் சொன்ன தகவல். பக்கத்துல இருக்கிறவங்க முடிஞ்சா வீட்டுக்கு போயிடுங்க, வெளியில கொஞ்சம் கலவரமா இருக்கு பார்த்துங்க. அப்புறம் நான் வந்தேன், காந்தி வீதி வந்தேன், கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தது. சைக்கிள் எடுத்துட்டு நான் மட்டும் வந்துட்டேன். ஒரு வண்டியில ஒரு போலீஸ்காரன் நண்பர் ஜீப்ல சைக்கிளோட ஏற்றி வந்து என்ன வீட்டுல விட்டு போயிட்டாரு. வேற விஷயம். அப்படி தோழர்களை பாதுகாப்பது. அதே மாதிரி மற்ற இடங்களில் வந்து அந்த கலவரங்கள்ல தான் நடந்த கலவரத்துக்கு மூல காரணம் அது நேரடியா பேசணும். சுப்பையா சொன்னா யாரும் கேட்பாங்க, சுப்பையா சொன்னா நடக்கும் என்ற ஒரு நிலை இருந்த அளவுக்கு சுப்பையா இருந்தார். கடைசி வரைக்கும் ஒரு மக்கள் தலைவர் தான், அது எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சுப்பையாவின் மாண்புகளை நம்ம வந்து கொண்டு செல்லணும். அதோட நிறுத்தல அவரு பிரெஞ்சு இந்திய விடுதலை இயக்க வரலாறு என்ற ஒரு அழகான நூலை ஆங்கிலத்தில் எழுதினாரு. தமிழிலும் மொழிபெயர்க்கப்பட்டு இன்னைக்கு இருக்கு. அதை படித்து பயன்பெற. சுப்பையாவை தியாகங்களை, அவருடைய வரலாற்றை நாம் கொண்டு செல்வதன் மூலம் நமது இயக்கத்தை மென்மேலும் பலப்படுத்தி ஒரு ஒரு நல்லதொரு சமுதாய மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக நம்ம பயணிக்க வேண்டும். வாய்ப்பளித்தமைக்கு அனைத்து தொடர்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு தொடர், ரொம்ப ரொம்ப சிறப்பு தொடர், ரொம்ப அருமையா இருந்தது. நீங்க கொடுத்த நேரம் கொடுக்கல, எதுவும் குறிப்பு எடுக்க முடியல, நினைவுல இருந்தா பேசி. நல்லா நீங்க நண்பர்களில் இருந்தே நீங்க ரொம்ப ஒரு ஆற்றலுக்கான ஒரு சிறப்பான ஒரு உரையை ரொம்ப அற்புதமா வழங்கியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப மன நிகழ்ச்சியும் ஒரு ஆதங்கமும் ஒரு கண்ணீருமாக ஒரு கேட்பவர்களுக்கு பிணிக்கத்தக்கதாய் ஒரு அற்புதமான உரை. அதாவது அவர் வந்து அவ்வளவு போராட்டங்களை நடத்தி பிரெஞ்சு இந்திய விடுதலைக்கு மூல காரணராய் இருந்தவர். மக்கள் முன்னணி அமைத்து அவர் வெற்றி பெற்ற நிலையிலே அவர் எப்படி சூழ்ச்சியின் மூலமா அவர் வந்து அவர் ஆட்சி அமைத்திருக்க வேண்டும், அது எப்படி தடுக்கப்பட்டது, அவருக்கு எப்படி நேருவே காரணமா இருந்தாரு அப்படிங்கிறதெல்லாம் இது நிறைய பேருக்கு தெரியாது. பாரதிதாசன், நாம் எல்லாம் புரட்சிக்கவி பாரதிதாசன் என்றெல்லாம் நாம் பேசுகிறோம். பாரதிதாசனும் நேருவும் எப்படி தடுத்தார்கள், எப்படி அந்த ஒரு ஒரு சாராய அப்படிங்கறதெல்லாம் கோடிட்டு காட்டி நல்ல அதாவது புத்தாண்டு பல்லாண்டு இல்ல எழுதும் போது வேற என்ன கருத்து கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் நினைச்சிட்டே இருந்தேன். நானு ஆக்சுவலா இன்னைக்கு போடுவோன்னு நினைச்சேன். காலையில ராத்திரி எப்ப தூங்கிருப்பேன்னு தெரியாது எனக்கு. சரி தூங்கிட்டேன், பிறகு பேசுவோம். யார் ராத்திரி 1 மணி முடிக்க முடிச்சிட்டு இருந்தவன் காலையிலேயே எழுப்பிடுச்சு நம்மள போன. அதனால மத்தியானம் தூங்கிட்டேன். மத்தியானம் தூங்கினேன்னா ஒரு 1 மணி நேரம் நீங்க போன் வந்து அன்மியூட்ல இருக்கு, கொஞ்சம் மியூட் பண்ணுங்க தோழர். அது ஒருத்தர் மாத்தி ஒருத்தரை சொல்லிட்டு இருந்தாங்க. போதாக்குறைக்கு கொஞ்சம் மியூட் பண்ணுங்க தோழர், கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. வெவ்வேறு ஆட்கள் நீங்க கோஸ்டா இருக்கிறவங்க யாருக்குமே இன்னைக்கு பெருசா போட்டதா சொல்ல முடியாது. ராத்திரியே நீ போன் பண்ணி வச்சிடல, கொஞ்ச நேரத்துல ராஜா இருக்கிறவங்க கோஸ்டா இருக்கிறவங்க அவர் மைக்க மீட் பண்ண முடியும். வாழ்த்துக்கள் காசு அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாரு.
சில பேருக்கு ரெங்கநாயகி டீம் சொல்ல கொடுக்க வேண்டியிருக்கு. அது ஒரு கஷ்டம். ஆக மொத்தத்துல தப்ப முடியாதுன்ட்டு விட்டுட்டேன். புத்தாண்டு வாழ்க்கை. தோழர் தனம் தோழர் அப்புறம் கொஞ்சம் மியூட் பண்ணீங்க தோழர். பண்ண முடியலையே தொடர். தொடர் வேற என்ன பேசலாம்? பண்ணியாச்சு. தொடர் சொல்லுங்க. அதான் இப்ப இந்த உரையின் மீதான கருத்துக்களை தோழர்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றேன். நீங்களே அன்மியூட் செய்து பேசலாம். ராமலிங்கம் தோழர் கை உயர்த்தியிருக்காரு. வணக்கம் தோழர், அது பேசுறீங்களா? வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க தொடர். இல்ல தோழர், உரையின் மீது கலந்துரையாடல் பகுதி ஆமா ஆமா அழைக்கிறேன். ஆமா தோழர்கள், நான் அவருடைய சந்தேகங்களை கருத்தை வழங்க வேண்டும் என்று அழைக்கிறேன். அதான் தோழர். சொல்லுங்க, பேசுங்க. ராமலிங்கம் தோழர் பேசுங்க. அவர் கை உயர்த்தி இருக்காரு. ராமலிங்கம் தோழர் பேசலாம். அம்மா நீங்க கூட பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். தோழர் சுப்பையா தோழரை பற்றி எனக்கு அதிகம் தெரியாது. ஆனா ராஜபாளையத்தில் நடந்த இந்த மாநில கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில மாநாட்டுல அவரை முதல்ல நான் சந்திச்சிருக்கேன். அவங்க மிஸ்ஸஸ் வந்து மகளிர் அணியில மாதர் சங்கத்துல அவங்க பெரிய தலைவி. அப்ப நான் மாதர் சங்கம் சார்பா தான் அந்த மாநாட்டுல நான் கலந்துக்கிட்டேன். அப்ப எனக்கு தோழர் தெரியும். நல்ல அவருடைய ஃபிகர் நல்ல வளர்த்தியா ஆள் அப்படி கேட்டு அவர் ரொம்ப அருமையான ஒரு தோழர். அவர் பேசுறத கேட்டிருக்கேன், ஆனா எனக்கு அதிகமா அவரை பத்தி தெரியாது. நான் பாண்டிச்சேரியில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தோழருடைய வீட்டுக்கு போய் அப்ப அது கட்சி அலுவலகமா தான் இருந்தது. அங்க போய் பார்த்துட்டு வந்தேன். அந்த விஷயம் எனக்கு தெரியும். மற்றபடி தோழரை பற்றி நம்ம தோழர்கள் சொல்றதை கேட்ட அறிவு தான் எனக்கு உண்டு. கேள்விப்பட்டது மட்டும். அதிகமான அவரை பற்றி புத்தகங்கள் கூட நான் படிச்சது இல்லை. ஆனா இந்த தோழர் ஆதிராமன் தோழர் அவர் கூட வாழ்ந்து வரலாறு படிச்சு ஒரு வரலாற்றை சொல்றதை விட கூடையே இருந்து சொல்லும் போதுதான் அதுக்கு ஒரு உயிரோட்டமே இருக்கும். ரொம்ப அருமையான ஒரு உரை இன்றைக்கு தோழர் ஆதிராமன் அவர்கள் கூறியது. ரொம்ப நம்மளே அந்த காலத்துல அப்படி இருந்திருந்தால் அப்படிதான் சொல்லியிருப்போம் அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். நான் தோழர் கூடயே வாழ்ந்து தோழருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் அவருடைய களப்பணிகளையும் நேரடியாக பார்த்து அவர் உணர்வு பூர்வமாக இன்றைக்கு ஒரு அருமையான சொற்பொழிவை நமக்கு அருமையான கருத்துக்களை நமக்கு கூறியிருக்கிறார். தோழர் அவர்களுக்கு மிக்க நன்றி. நன்றி தோழர். நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி. மற்ற தோழர்கள் தொடர் பேசுங்க தோழர். இல்ல அந்த விடுதலை போராட்ட காலத்துலாம் ரொம்ப சாதாரண இதெல்லாம் கிடையாது. அவங்க அனுபவிச்ச கொடுமைகள் சாதாரண
நம்ம உறவினர் ஒருத்தவர் தான் அந்த தாண்டவமூர்த்தி குப்பத்துல அவருடைய வீட்டுக்கு பின்புறமும் தோழர்கள் தங்கிட்டு இருந்தாங்க, பின்புற கொட்டையில. சுப்பையாவை தேடிட்டு 2 மாநில போலீஸ் சொன்னாரு. தமிழ் அன்றைய தமிழ போலீஸான கம்யூனிஸ்டை தடை விதித்ததுனால சுப்பையா வந்து அங்க இருக்கின்றாரு, தோழர்கள் மத்தியில் இருக்கார். தோழர்கள் வந்து கலைஞ்சு வர்றாங்க. நாரா ஒருத்தர், நாரா வந்து ஒரு ஆத்துல இறங்கி துணி இல்லாம இறங்கி ஓடிட்டாரு, அது வேற விஷயம். கவியா நாரா அவர்கள் பெரும் கோவணத்தோட போய் சேர்ந்தாரு. அப்போது என்னன்னா குலசேகர ஆழ்வார்னு ஒருத்தர், அவருடைய பட்னார் வழியில சொந்தம். ராமானுஜதாசர் அந்த இதெல்லாம் தீவிர வைணவர். ஆனா சுப்பையா பிடிக்கும். சுப்பையா பத்தி அந்த கருத்துக்கள் எல்லாமே ஏற்றுக்கொண்டவர். உண்மையில எனக்கு வந்து முதல்ல சுப்பையாவை வந்து நான் சின்ன பையனா இருக்கும்போது சுப்பையா பத்தி நிறைய சொன்னவர் தான். இப்ப தலைமறைவா இருக்கும்போது தேடிட்டு வரும்போது அவரை தப்பிக்க வைக்கணும் என்பதற்காக அப்ப நெல் அள்ளி கொட்டுவாங்க, சால் பெரிய பானை. அந்த பானைகள் வந்து ஒரு பக்கம் கீழே ஓட்டம் இருக்கும், அது வழியா தான் நெல் இப்ப குதிரன்றாலும் அது மாதிரிதான் இருக்கும். அந்த பானைக்குள்ள இறக்கி வச்சுட்டு காத்து போறதுக்காக அந்த நெல் எடுக்கிற அந்த சந்தை மட்டும் லேசா திறந்து விட்டுட்டு மேல வந்து சின்ன பானையை வச்சு சேத்த குழைச்சி பூச ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பக்கம் கீத்த ஒரு பக்கம் பிரிச்சு விட்டுட்டு விளையாண்டது. போலீஸ்காரன் வீட்டு உள்ள பூந்து தேடினா, எங்க வளர்த்தியா ஒரு ஆள் வந்தானாங்க அப்படின்னு தெரியல. யாரோ ஒருத்தன் வந்தான், கீத்த பிடிச்சிட்டு இந்த பக்கம் ஓடிட்டாங்க. பிறகு போலீஸ்கார போன பிற்பாடு அவரை மாறுவேடம் போட்டு அவரை தப்பிக்க வச்சிருக்காங்க. மேனால் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற முருகையன், அது நம்ம ராமதாஸ் அவர்களுடைய தந்தையார் முருகன் நம்ம இயக்கத்தில் இருந்தார். விவசாய சங்கத்திற்காகவும் தொழிலாளர்களுக்காகவும் அவர் அந்த ஊர்ல வந்து முருங்கப்பக்கத்துல ஒரு கூட்டம் நடக்குது. அன்னைக்கு சுப்பையாவை தாக்குவதற்காக குபேருடைய ஆட்கள் வந்து ஒரு டேட்டு நியமிச்சுட்டு காத்துட்டு இருக்காங்க. வந்தா வந்து சுப்பையா தட்டிடணும். இது தெரிஞ்ச உடனே சரி சுப்பையா வந்து வேறு வழியாக தப்பிக்க வைத்து விடுகிறாரு. இன்னொரு தோழரை வந்து தங்கத்திட்டு வரைக்கும் வழி அனுப்புறதுக்காக அந்த முருகையன் வருகிறார். அவரும் கொஞ்சம் வளர்த்தியான ஆளு, அது சுப்பையா மாதிரியே சவ் பண்ணார். இருக்குல்ல இவர் தான் சுப்பையா நினைச்சிட்டு அவரை தாக்குதல் அடிச்சு போட்டு போயிருந்தாங்க. இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து நிறைய. அதே மாதிரி நம்ம பகுதிகளில் வந்து விவசாயிகள் இருக்கின்ற பகுதிகளுக்கு தலைமுறை இயக்கங்கள்ல அந்த சாதாரணமா சைக்கிள்ல ஒரு தலப்பாக கட்டிட்டு பனியனோட சைக்கிள்ல ஓட்டிட்டு வருவாரு, வந்துட்டு பேசிட்டு போவாருன்னு நிறைய சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய விஷயங்கள் அவரோட இன்னும் இங்கெல்லாம் வந்து ஒரு நாயகம் தான். ஒரு எந்த நேரமும் வந்து ஒரு 3 பேர் வந்து அவர் எங்க போறாரோ ஃபாலோ பண்ணி தடியை தூக்கிட்டு போவான்னு நம்ம தோழர் கேட்பாங்களாம், அவனா இந்த 3 பேர் தட்டிட்டோமானால சரி நம்மளால ஒரு 3 பேர் பிழைக்கிறான், நான் சுப்பையா அடிச்சுட்டு வரேன்னு காசு வாங்கிட்டு வந்திருப்பான், சரி தடி எடுத்துன்னு சுத்திட்டு வரான் போட்டோம். இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. வேற என்ன பேசலாம்? ரொம்ப சொல்லுங்க தலைவர், இன்னும் அந்த மாதிரி நிறைய இன்னும் சொல்லுங்க இந்த மாதிரி. இல்ல அதே மாதிரி வந்து மாணவர்கள் குறிப்பாக வந்து கீழே அலுவலகத்துல யாரு இருந்தாலும் சொல்லிட்டு நேரா போய் சுப்பையா பார்க்குவதற்கு வந்து அனுமதி உண்டு. ஒரு நல்ல நகைச்சுவையாளர் அவர் பேசும்போது. ஆனா வந்து சிரிக்க மாட்டாரு, அதிகம் கோபப்பட மாட்டாரு. ரொம்ப ஒரு கோபம் வந்ததுன்னா என்ன சொல்லுவாரு, என்னமோ செய்றீங்க போங்க, அப்படி அது என்னமோ செய்றீங்க போங்கனாலே ரொம்ப கோபத்துல இருக்காருன்னு அர்த்தம். ஒரு சாந்தமான ஒரு சுவாபம் உடையவராக தான் இருந்தார். நல்ல பேச்சு, நீண்ட நேரம் பேசுவார். பேச்சுகள் எல்லாமே நான் வந்து ஏறக்குறைய இந்த சொன்ன ஆண்டுகள் இது எல்லாமே வந்து ஏறக்குறைய சுப்பையா அவர்கள் பேசும்போது மனதில் பதிஞ்சவதான். ஜீவா அவர்கள் அதை நான் விட்டுட்டேன். ஜீவா அவர்கள் 1932 புதுச்சேரியில வந்து அந்த எனிமல் திடல்ல வந்து பேசியிருக்காரு, சம்பந்தமா நிறைய பேசியிருக்காங்க. ஜீவாவை வச்சு 1937 பாரதி விழாவை நடத்தியிருக்காரு. மிகப்பெரிய பாரதி விழா, பாரதி பட ஊர்வலம் இதெல்லாம் நடத்திட்டு இருக்காரு. கலை இலக்கிய பெருமன்ற மாநாடுகள்ல பங்கேற்று இருக்காரு.
அந்த நாடகங்கள் போடும்போது நாடகத்துக்கு தலைமை தாங்க நிறைய நாடக குழுக்கள் இருந்தது. பொதுப்பணி நாடக மன்றம், பாலதண்டா இத நாடக மன்றம், புதுச்சேரியை சுத்தி வெறும் நாடக குழுக்களா இருக்கும். இந்த நாடக குழுக்கள்லாம் உருவாக்கி அந்த நாடகத்துக்கு தலைமை தாங்க. அறந்தை நாராயணனுடைய அந்த இன்குலாப் ஜிந்தாபாத் நாடகம் லாஸ் பட்டேல்ல அரங்கேற்றப்பட்ட போது மிகப்பெரிய நீண்ட உரை. அப்பதான் தெரியுது பகவத் சிங்கிட்ட வரலாறு. ஒரு பக்கம் நாடகத்தை பார்த்து தெரிஞ்சுட்டோம்னா இவர் சொன்னது என்ன அதிகம். அதுல ஒருத்தவர் தான் பிசி சோஷி, அந்த கும்பல இருந்தவர், கல்பனா தத் அங்க இருந்தவங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது பின்னாடி நமக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு பலமாக இருந்துச்சுங்க. நிறைய அரசியல்வாத தலைவர்கள் எம்ஜிஆர் முதல் கொண்டு வீட்டையே தேடிட்டு சந்திச்சுட்டு போற ஒரு நபராக இருந்தார். அன்னைக்கு இந்த அதிமுக கூட்டணி அமைக்கும் போது 77 வாசுப்பையான்னு எம்ஜிஆர் அழைக்கிறார்ல பொதுக்கூட்டத்தில் நான் ஒரு பார்வையாளர் நகர்ந்து திருவண்ணாப்பலா எழுதெல்லாம் 9வது படித்து கொண்டாங்க. வாசுப்பையா நல்ல உரை. உண்மையில அதிமுகவுக்கு மிகப்பெரிய பலத்தை அன்னைக்கு ஏற்படுத்தி கொடுத்தது கட்சி என்பது. அதாவது சுப்பையாவுடைய பலம் என்ன பண்றது அப்படியே போயிட்டு இருக்கு. புதியதாக வருபவர்கள் அவர்கள் இந்த கல்வி அறிவு கிடையாது, அதாவது படிப்பறிவு கிடையாது. கல்வி அறிவுன்னா அகாடமிக் இது இருக்கு, வெளியில் தேடி அதையும் வரலாற்றை தெரிஞ்சுக்கிட்டது இல்லை. ஒரு சிலை இருக்கு, அந்த சிலை யாருன்னா சுப்பையா, இவரு சிலை அங்க இருக்கு, அதுக்கு பின்னாடி இருக்கின்ற வரலாறு யாருக்குன்னு தெரியாது. அதாவது முதலில் பாண்டிச்சேரி விடுதலை பெற்ற பிறகு முதலில் அமைந்திருக்க வேண்டிய அரசு என்பது கம்யூனிஸ்ட் அரசாங்கமாக இருந்திருக்க வேண்டும். அது தடுத்துட்டாங்க. அப்படி அமைஞ்சிருந்தா அது வெஸ்ட் பெங்காலை போலவோ ஒரு கேரளாவை போலவோ பாண்டிச்சேரி கம்யூனிஸ்ட் அரசாங்கமா இருந்திருக்கும். மாறி மாறி கம்யூனிஸ்டுகள் ஆட்சிக்கு வந்திருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு தளத்தை, ஒரு கம்யூனிஸ்ட் தளத்தை நாம் சூழ்ச்சியின் காரணமாக இழந்து விட்டோம் என்பதை மிக நுணுக்கமா நீங்க அவர்கள் சொல்றாரு. சந்திக்கும் போது சொன்னாரு, சுப்பையா விரும்பி இருந்தால் இந்த தனி நாடாகவே உருவாகி எப்படி வியட்நாம் இந்த பகுதியெல்லாம் தனி காலனியா ஒதுக்கப்பட்டது தானே, இது உருவான மாதிரி. புதுச்சேரி தனி நாடாகவே உருவாகி. ஆனா அன்னைக்கு நேரு இவங்கெல்லாம் சரி பேசுறாங்க, இந்தியாவுடைய இணைவது என்பது ஒரு ஒரு தீவிர, ஏன்னா அதுக்கு முன்ன இந்தியாவோட இணையம் தானே அவங்க பேசிட்டு இருக்காங்க. இது ஒரு ஒருங்கிணைந்த நாடாக இருக்க வேண்டும், அதனால அதுல தீவிரமா இருந்ததுனால அந்த பகுதியில் நாட்டம் போகல. விடுதலைப்பட்ட ஒரு தனி நாடாகவே இருக்க மாட்டாங்க. காஷ்மீரையே விடல, பாண்டிச்சேரியை விட்டுருவாங்க. அவரு ஒரு சுயேட்சையான சோசியலிஸ்டாக போட்டியிட்டதாக சொல்லி ஒப்புக்கொண்டால் நீங்க உங்களை முதலமைச்சர் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி நேரு சொன்னதுக்கு அதுக்கு கூட அவரு ஒப்புக்கொள்ளல. இல்ல அவர் எவ்வளவு ஒரு மாபெரும் மனிதரா இருந்திருக்காரு பாருங்க. அவரு பதவி, ஆட்சி அதிகாரம், பதவிங்கிறத கூட ஒரு கொள்கை ரீதியாகவே அதை நிலைநிறுத்தியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ரொம்ப ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு, நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியான ஒரு மாபெரும் போராளியாகவும் மக்கள் தலைவராகவும் அவர் சிறந்து விளங்குகிறார் அப்படிங்கிறது நமக்கு என்றென்றைக்கும் நமக்கு அவருடைய வாழ்க்கை நமக்கு பாடமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். தொடர் காசி தொடர் இருக்காரு, தொடர் காசி விஸ்வநாதன் தொடர் பேசுறீங்க? பேசுங்க தொடர். காசி தொடர் பேசுங்க. பேசுறேன், ஒரு 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 2 நிமிஷம் எனக்கு வெயிட் பண்ணு. அவர் சுதந்திரா
பத்திரிகை அவர் என்னென்ன இதழ்கள் நடத்தினார்னு அது சொல்லுங்க. இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்குல்ல சுதந்திரம் சுதந்திரா. வந்துட்டு இருக்காது. இத்தனைக்கும் வந்து சுதந்திரம் பத்திரிகையில தான் வந்து அந்த பாரதிதாசனுடைய கவிதை அந்த புதியதோர் உலகம் செய்வோம் அந்த கதையை வாங்கி வந்ததெல்லாம் ஆளுங்களுக்கு நிறைய பேர் பாரதிதாசன் கொஞ்சம் என்ன பாரதிதாசன் வந்து இன்னும் மூத்த தோழர்கள்லாம் வந்து ஜீர்ணிக்க முடியாததான் இருந்தாங்க. இந்த தலைமுறை அப்புறம் வந்து கலை இலக்கிய பெருமன்றம் பாரதிதாசனை சரி நம்மளும் ஏத்துக்கணும். முற்போக்கு கவிஞர் தான், அதுல இன்னும் மாற்றமும் கிடையாது. இப்போதும் போயிட்டு அந்த 1954 அந்த 55 தேர்தல் போய் பாத்தீங்கன்னா அதுல அழகா வந்து இவர் வந்து மக்கள் முன்னிலையில் வென்று காங்கிரஸுக்கு போனவர் தான் இருக்கும். காசு கூட இல்ல. ஆனா வீட்டுல அந்த படம்லாம் வச்சிருந்தாங்க. யானை சின்னத்துல கூட்டிட்டது, பாரதிதாசன், மக்கள் முன்னணி படம்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்ன பண்ண இல்ல பாரதியாருக்கு அப்புறம் தமிழ் வழி தான். பாரதிதாசன் வந்து அந்த ஆமா தமிழொலி நம்ம இருந்துட்டு போனாரு. அந்த அகதிகள் மாநாட்டுல வந்து அவரு நோட்டீஸ் அடிச்சு கொடுத்திருக்காரு. 52 கடலூர்ல நடந்த அந்த அகதிகள் மாநாட்டுல தமிழொலி வந்து சொந்த செலவுல புதுச்சேரி விடுதலைக்கான ஒரு நோட்டீஸை தயார் பண்ணிட்டு கொண்டு போய் விநியோகிச்சிருக்காரு. நல்லா இருக்கு. நம்ம கிளை தான், நம்ம கருவடிப்பம் கிளை தான் வரும் நம்ம பகுதி. அந்தாண்ட வந்து தனியா வந்து இவங்க இந்த ஜோதிடம் பாக்குற குரூப்பு பாவுக்கு கஞ்சி போடுவாங்க. அது அதனால வந்து அது தனியாவே இருக்கும். அந்த சாமி பிள்ளை தோட்டத்துல ஒரு தனியாவே இருக்கும். அந்த சாமி பிள்ளை தோட்டம் தான் வந்து முத்துக்குமார சாமியோட தோட்டம் தான். அங்கதான் வந்து வாஞ்சிநாதனுக்கு அந்த பயிற்சி அளிச்சதா சொல்றாங்க. அந்த படங்கள்லாம் இருக்கு. துப்பாக்கி பயிற்சி அளிச்சது எல்லாமே அங்கதான் நடந்ததுறாங்க. இன்னைக்கு அந்த சித்தானந்த சுவாமி கோயில்னு ஒரு சின்ன சித்தர் சொல்றாங்க, அவரும் வந்து அங்கதான் அடக்கம் பண்ணாரு. அதுக்கும் வந்து சாமி பிள்ளை தோட்டம். அது ஒட்டிய பகுதி தான் பாரதியோடைய படி அந்த குயில் தோப்பு பகுதி. எல்லாம் நீங்க பிளாட் ஆகி போச்சு. தமிழொலி சமாதியும் வந்து அந்த குயில் தோப்புக்குள்ளதான் இருந்துன்னு சொல்றாங்க. அப்ப அது அந்த இடத்த மட்டும் விட்டாங்க, அது யார் சமாதின்னு தெரியல, அந்த இடம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் தான் தமிழொலிய சமாதி தான் சொல்றாங்க. இதுக்கான ஊர்ஜிதமான ஆதாரங்கள் கிடையாது நம்மகிட்ட. உறவினர்கள் சில பேர் சொல்றாங்க தமிழொலிய வந்து ஜீவா சென்னைக்கு கூட்டிட்டு வந்து ஜீவா ஜனசக்தியில ஒர்க் பண்ணார் இல்லையா? ஆமா ஆமா. தலைவர்கள்லாம் தலைமுறை வாழ்க்கையில் இருக்கும்போது தமிழொலி வந்து ஜனசக்தி பொறுப்பெடுத்து குயிலனும் தமிழொலியும் பொறுப்பெடுத்து நடத்தினாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். அது வந்து அவரை வந்து ஜீவாவிடம் ஒப்படைத்தது தமிழொலிய ஒரு அடையாளம் கண்டு வளர்த்து எடுத்ததும் ஒப்படைத்ததும் மக்கள் தலைவர் சுப்பையா தான் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கிளையில இருந்தாரு, கருடிப்பன் கிளையில ஒரு 47-48 வாக்குல ஒரு சாதாரண உறுப்பினரா இருந்தாரு. அப்புறம் அங்க போன பிற்பாடுதான் வந்து கட்சியில் வந்து அதிக பிடிப்பு. ஆனா கரந்தை தமிழ்ச்சங்கம் அந்த இப்போ அதுல ஏற்பட்ட கசப்புணர்வு, பாரதிதாசன் தொடர்பு இதெல்லாம் பார்க்கும்போது ஆரம்பங்கள்ல வந்து சுயமரியாதை கருத்தில் தான் அதிகமா இருந்தது. அது பிறகு வந்து கம்யூனிஸ்ட தொடர்பு இருந்தது. அப்புறம் அவர் அந்த முன்னணியின் ஒரு பத்திரிகை நடத்தினாருன்னு தான் சொல்லுவாங்க சென்னையில. அதுல ஜனசக்தியில என்ன எழுதணும் அதை அங்க எழுதுனதா சொல்லுவாங்க. மேதினத்தை பத்தி இந்த முதல் கவிதை எழுதிய தமிழொலி. அவரு ரொம்ப சிறப்பான உரை தொடர். தொடர் காசி தொடர் பேச வர்றாரு. வணக்கம். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உண்மையிலே ஒரு மிக சிறந்த உரை. முழுமையாக நான் கேட்கவில்லை என்றாலும் கடைசி நேரத்துல அதுல கலந்து கொண்டேன். தோழர், ஒரு அடிப்படையான 2-3 விஷயம் தான் நான் உங்க கூட பேசுறதுக்கு விரும்புறேன். ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, பாரதியோடு நெருக்கமான பழக்கம் கொண்டவர் தோழர் சுப்பையா. பாரதியோட நேரடியாக தொடர்புள்ளவர் தோழர் சுப்பையா. அவர் பாரதியை சந்திச்ச விஷயங்களை
அவர் எழுதுறாரு, அவரு பாரதியை சந்தித்த போது இருந்த அந்த உத்வேகம், அதனுடைய வளர்ச்சி, கிட்டத்தட்ட இவர்கள் காலங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா, ஜீவாவை எப்படி காந்தி சந்தித்தாரோ அதே போன்று சுப்பியாவை சந்திக்கிறாரு. அதாவது இவருக்கு மிகப்பெரிய பல வாய்ப்புகள் வந்த போதும் அந்த எந்த வாய்ப்பையும் அவர் ஏற்றுக்கொள்ளல. நமக்கு நேற்றைய தினம் நம்ம அமீர் ஐதர் கான் பேசும் பொழுது, அமீர் ஐதர் கான் சுப்பியாவோட தொடர்பு ஏற்பட்டு அதன் மூலமாக அவர் கம்யூனிஸ்டா மாறுறதுக்கு முன்னால அவரு ஹரிஜன சேவா சங்கம் வச்சிருக்காரு. அந்த ஹரிஜன சேவா சங்கத்துக்காக காந்திய போய் இவரு கூப்பிடுறாரு. அவரு கூப்பிடும்போது காந்தி அதுக்கு வரல, வர மறுக்கல. நாகேஸ்வர ராவ் பங்களான்னு சொல்லி குன்னூர்ல ஒரு இடத்துல தங்கி இருக்காரு. வேறொரு ரூம்ல சுப்பியாவும் அவினாஷ் லிங்கம் செட்டியாரும் தங்கி இருக்காங்க. புதுச்சேரிக்கு வர்றதுக்கு காந்திஜிக்கு ஒரு தயக்கம் இருந்தது. என்ன காரணம்னா, அரவிந்தர் அவரை பார்க்க மாட்டேன்ட்டாராம். அதனால உங்க பயண திட்டத்துல இருந்து நீங்க புதுச்சேரியை நீக்கிட்டீங்கன்னு அவர் சொல்றாரு. இல்ல நான் அப்படியெல்லாம் செய்யல அப்படிங்கிறாரு. இல்ல நீங்க அதுதான் காரணம் அப்படின்ன உடனே, அப்ப யாரு அவருடைய பிஏவா இருந்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, தக்கர் பாபா. தக்கர் பாபாங்கிறது சென்னையில ஒரு இன்றைக்கும் காந்தி கல்வி நிலையம் சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. சென்னையின் மையத்துல இருக்கக்கூடிய ஒரு பள்ளி அவருடைய பெயர்ல தான் இயங்குது. காந்தி அமைப்பும் அங்கதான் இயங்குது. தக்கர் பாபாட்ட கேக்குறாரு, அவர் சொல்றாரு காந்திட்ட, தக்கர் பாபாட்ட காந்தி, நான் இத சொன்ன உடனே அவருக்கு, நான் புதுச்சேரிக்கு கட்டாயமா போகணும், அப்படி போகணும்னு சொன்னாக்க அதுக்கான ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவரு ஏற்பாடு பண்றாரு. 1934 பிப்ரவரி மாசம் புதுச்சேரிக்கு காந்தி வருகை தர்றாரு. அந்த வரவேற்பு நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டது எதுன்னு கேட்டீங்கன்னா, சுப்பையா தலைமை தாங்கிய ஹரிஜன சேவா சங்கம் தான். இந்த ஹரிஜன சேவா சங்கத்துல அவரு அவங்கள வரவேற்கிறது மட்டும் இல்ல, காந்தியை கூட்டிட்டு அந்த சேரி பகுதி மக்களுக்கு போய் பார்க்கிறது, அவங்களோட கலந்து பேசுறது, இதெல்லாம் நடத்துறாரு. இது மேலும் சுப்பையாவுக்கு அந்த மக்களுக்காக சேவை செய்யணும், தன் வாழ்நாள் முழுவதும் சேவை செய்வதற்கும் நம்பிக்கைக்கு உரியவர்களுக்கும் நம்பிக்கை உரிய மக்களாக அவர்களை அவர் பார்க்கிறாரு. அதனுடைய தொடர்ச்சி என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னாக்க, ஆதிராம் சொன்னதுதான். சுந்தரையாவை அவர் சந்திக்கிறாரு அமீர் ஐதர் கானை சந்திச்ச பிறகு. அமீர் ஐதர் கான் தான் சிறையை விட்டு சிறைக்கு போகக்கூடிய சூழல் வந்ததுன்னு சொன்னா, எனக்கு பதிலாக அல்லது என்னுடைய இடத்துல சுந்தரியாவை நியமனம் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அப்ப மத்திய கமிட்டிக்கு சுந்தரியா வரும்போது அவரு சந்திக்கிறாரு. தொழிலாளர் பாதுகாப்பு சங்கத்துல இருக்காரு. இதெல்லாம் நமக்கு தெரிந்த கதை. அதை விட பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, 1936 சுப்பையாவினுடைய தொழிலாளர்களை திரட்டிய போராட்டம், 3 பஞ்சாலைகளை திரட்டிய போராட்டம், நிச்சயமா அது ஆதிராம் சொன்னதுதான். அந்த போராட்டத்துல துப்பாக்கிச்சூடு உட்பட எல்லாம் நடக்குது. ஆனால் அதற்கு தலைமை தாங்கியது சுப்பையா. 1947 இந்தியா விடுதலை பெற்றிருந்தது. பிரெஞ்சு இந்தியாவுல பாண்டிச்சேரி, மாகி, ஏனாம் இதெல்லாம் விடுதலை பெறல. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அந்த ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை அவர் நடத்தின அந்த வரலாற்றை படிக்கும் பொழுது உண்மையிலேயே நம்முடைய நெஞ்சம் பதறுகிறது. எவ்வளவு கஷ்டத்துல ஏன்னா பிரெஞ்சு விடுதலை என்பது, பிரெஞ்சு இந்தியா விடுதலை என்பது போர்ச்சுகல் விடுதலைக்கு அடித்தளமாக அமைந்தது. இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் 1960 61 நேருனுடைய தலைமையில அந்த விடுதலைக்கு கட்சி நேரடியா பங்கெடுத்திருக்கு. பிரெஞ்சு இந்திய விடுதலைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைமை தாங்கி இருக்கின்றது. ஏன்
இந்த நூற்றாண்டு நேரத்துல இவைகளை நினைவு கூற வேண்டிய அவசியம்ங்கிறது நமக்கு கட்டாயம் வருது. ஏன்னா பேஸ் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த பஞ்சாலை தொழிலாளர்களுடைய 8 மணி நேர வேலை மட்டுமல்ல, அந்த பஞ்சாலை தொழிலாளர்கள் சவானா, எனி, ரோடியர் இந்த பஞ்சாலைகள் தேசோடுமையாக்கப்பட்டதெல்லாம் பின்னால. அந்த தொழிலாளர்களுடைய போராட்டத்துக்கு தலைமை தாங்கிய அனுபவமும், அந்த தொழிலாளர்கள் மத்தியோடு சேர்ந்து இருந்து அவங்களோட போராடிய அனுபவமும், ஆயுதம் தாங்கிய அனுபவமும், ஆயுதங்களை சந்தித்த அனுபவமும், இந்தியா விடுதலை பெற்ற பிறகும் பிரெஞ்சு இந்தியா விடுதலை பெறலைங்கும் போது அதற்கு தலைமை தாங்கி நடத்தி அந்த போராட்டத்துல ஈடுபட்டவர். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்களோட மனைவி சரஸ்வதி சுப்பையா அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு ஒன்று சேர்ந்து அவர்களுடைய பயணங்கள் அமைந்தது. இன்னும் சொல்ல போனா 2 பேருடையும் தொடர்பு உண்டு. இன்னும் சொன்னா டாக்டர் ரெங்கநாதன் நம்ம நினைச்சு பார்க்க வேண்டிய மற்றொரு தலைவர். பிரெஞ்சு தலைவர்கள் பல பேரை வந்துட்டு நம்ம நினைவுபடுத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நல்ல ஒரு அற்புதமான உரையை தோழர் ஆதிராமன் நிகழ்த்தி இருக்கிறார். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அதோடு சேர்ந்து இந்த ஏற்பாடுகளை சிறப்பான முறையில செய்கின்ற சென்னை கலை இலக்கிய பெருமன்றத்திற்கும் தோழர் கணபதி இளங்கோவிற்கும் வாழ்த்துக்கள். தொடரட்டும் மக்கள் பணி. மக்களுக்கான போராட்டங்களை நாம் தொடர்ந்து நடத்துறதுக்கும் தோழர் சுப்பையாவினுடைய பெயரால, அந்த தியாகியின் பெயரால நாம் சபதம் ஏற்போம். நன்றி, வாழ்த்துக்கள். ஓகே தோழர். நன்றி நன்றி தோழர். ரொம்ப தங்களுடைய பங்கேற்பிற்கும் கருத்துரைக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். வேறு தோழர்கள் கருத்துரைக்க வரலாம். தோழர்கள் யாராவது? தோழர் ராமலிங்கம் இருக்கீங்க, திருலோகச்சந்தர் தோழர் இருக்கீங்க, அங்கவேலு தோழர், கந்தசாமி தோழர், தோழர் பாலன், தோழர் விஜயன், சரிங்க தோழர். நீங்க ஏதாவது இறுதியாக ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா தோழர்? ஆதிராமன் தோழர், சொல்லுங்க சார். நீங்க இறுதியா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறோம். இல்ல அவ்வளவு ஒரு ஒரு தொடருடைய வரலாறு நம்ம படிப்படியாக எடுத்துட்டு வரலாற்றுல எப்படி பயணம் பண்றது, ஏன்னா ஒன்றிலிருந்து தான் ஒன்று வருகின்றது என்பதுதான் நம்மளுடைய ஏக்கவேலே அதுதான். எது பூஜ்ஜியத்துல இருந்து எதுவும் தோன்றது கிடையாது. அந்த அவர்களிட்ட அந்த மூலதனம் நம்ம வந்து விடுதலை போராட்டத்திலும் சரி மற்றும் தொழிலாளர் போராட்டத்திலும் நமக்கு பங்கு நிறைய இருக்கு. ஆனா இது வந்து மக்கள் மத்தியில புரிய வைக்க தவறுவதன் விளைவுதான். அது அவ்வளவு சீக்கிரம் கொண்டு போய் சேர்க்கறது இன்னைக்கு வந்து அவ்வளவு சிரமமா இருக்கு. அதை கொண்டு போய் சேர்ப்பதன் விளைவா நாம் வந்து நம்ம பயணத்தில் ஒரு இலக்கை அடைய முடியும் என்பது என்னுடைய கொண்டு செல்ல வேண்டும் மக்கள். இதெல்லாம் ரொம்ப 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 சரிங்க. ரொம்ப நன்றி. அதாவது நம்முடைய மூலதனம் என்பது நம்முடைய கடந்த கால வரலாற்றை, நம்முடைய தியாகங்களையும் போராட்ட வாழ்வியலையுமே அதுவே நமக்கு மூலதனம், அதுவே நமக்கு போர்க்குணத்தையும் நெஞ்சுரத்தையும் அளிக்கின்றது. அதை கொண்டே நாம் நம்முடைய இலக்கை அடைய, புத்துலகம் படைக்க நாம் போராடுவோம், முன்னெடுப்போம் என்று சொல்லி சொல்லுகிறோம். என்னம்மா பேசுறீங்களா? மிக சிறப்பான ஒரு உரையை நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருந்து ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு உரையை வழங்கியிருக்கின்ற நம்முடைய புதுச்சேரி மாநில கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய தலைவர்களில் ஒருவர், இப்டா அமைப்பின் தலைவர், மிக இரவும் கூட அவர்
கலையரவிலே வந்திருந்து மிக சிறப்பான முறையிலே பாடல்களை பாடியும் வாழ்த்துக்களையும் வழங்கி சிறப்பு செய்தார். நம்மோடையே இருக்கின்ற, நம்மோடையே தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய அன்பிற்குரிய தோழர் மு ஆதிராமன் அவர்களுக்கு எவ்வளவு நன்றியில் கூறினாலும் அதற்கு அவருடைய அது ஈடு செய்ய முடியாது. சென்ற ஆண்டு திருவொற்றியூர் மக்கள் கலை விழாவிலே பங்கேற்று ஒரு சிறப்பான அந்த கலை விழாவிற்கே ஒரு வலிமை சேர்த்த தோழர் அவர். அப்படிப்பட்ட நம்ம தோழர் அவர்களுக்கு அனைவரின் சார்பாகவும் சென்னை மாவட்ட குழு சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இந்த கணபதி இளங்கோ சொல்லுங்க தோழர். நாளைய நிகழ்வை, நாளை மறுநாள் நிகழ்வை வருஷப்படுத்தி பிக்ஸ் பண்ணிருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா யார் எப்ப பேசுவாங்கன்னு தெரியல. நாளைக்கு வந்து இன்னைக்கு உங்களுடைய இதை வந்து பாக்குறது கடைசி நேரத்துலதான் பார்த்தேன். ஏன் இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒருவேளை அந்த நிகழ்வை போட்டுட்டு ஒரு போஸ்டரும் போட்டுடலாம், ஈஸியா நல்ல போஸ்டராகவே போடலாம். சரி சரி. ஓகே. அந்த வகையிலே தோழர் அவர்களுக்கு நம்முடைய நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல இன்றைய நிகழ்விலே பங்கேற்ற தோழர்கள் அனைவருக்கும் தோழர் ஜீவா, வேலூரை சார்ந்த தோழர் ஜீவா அவர்களுக்கும், தோழர் சுப்பிரமணியன் அவர்களுக்கும், வேலூர் மாவட்ட செயலாளர் தோழர் துர்லகச்சந்தர், பாடல்களை பாடி சிறப்பித்த தோழர் கணேசன் அவர்களுக்கும், சடகோபன் நம்பி அவர்களுக்கும், ஆசிரியர் மகாலட்சுமி, நம்முடைய மூத்த தொழிற்சங்க தலைவர் ஆர்கே அவர்களுக்கும், நிக்சன் ஆபிரகாம், தோழர் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் தோழர் ராமலிங்கம் அவர்களுக்கும், எம்இஎல்எஸ் பயிலரங்கத்தினுடைய தோழர் ராமலிங்கம் அவர்களுக்கும், அம்மா தனம் சிதம்பரம் அவர்களுக்கும், இந்த நிகழ்வை பராமரிப்பு செய்து கொண்டிருக்கிற விஜயன் அவர்களுக்கும், தோழர் எஸ் பாலன் அவர்களுக்கும், சண்முகம் தோழர் சங்கர் துரைசாமி, முனைவர் பேராசிரியர் செல்லமீனா, நம்முடைய தேசிய செயலாளர் தோழர் TS நடராஜன், தோழர் மிகச்சிறந்த கார்டூனிஸ்டும் மூத்த தொழிற்சங்கவாதியுமான தோழர் TP ஜெயராமன், தோழர் காசி விஸ்வநாதன் தோழர் அவர்களுக்கும், தங்கவேலு தோழர் அவர்களுக்கும், தோழர் கோ கந்தசாமி அவர்களுக்கும், இப்படி எண்ணற்ற தோழர்கள் பங்கேற்று சிறப்பித்திருக்கிறார்கள். அனைவருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளைய தினம் தோழர் பேராசிரியர் வானமாமலை குறித்து பேராசிரியர் எஸ் தோதாத்திரி ஐயா அவர்கள் நாளைய தினம் சிறப்புரை நிகழ்த்த இருக்கின்றார். நாளையும் இதேபோல் தோழர்கள் சிறப்பாக சிறப்பிக்க வேண்டும், பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நாளை மறுநாள் தோழர் ஆர்கே கண்ணன் குறித்து தோழர் வழக்கறிஞர் கே சுப்பிரமணியம் அவர்கள் உரை நிகழ்த்திருக்கின்றார். தோழர்கள் இதுபோல் தினமும் தொடர்ந்து ஆதரவு நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வினை நிறைவு செய்கின்றோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மிக்க நன்றி தோழர், வணக்கம். தோழர் பாலன் இருக்கீங்களா? தோழர் ஹோஸ்ட் நீங்க தான் எண்டு கொடுக்கணும். தோழர் பாலன் ஹோஸ்ட் உங்களுக்கு மாறி இருக்கு. தோழர் கணபதி இருந்தோம். சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. 6 மணிக்கு அன்னைக்கு நம்ம பேசும் 6 மணிக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? 7 மணிக்கு இன்னும் அடுத்த ப்ரோக்ராம் இருக்கு. 2ம் ஒரே நாள்ல வந்துருது. தொடர்ந்து அப்படி எதை விடாமல் நீங்க நடத்துறது சந்தோஷமா தான் இருக்கு தோழர். கொஞ்சம் யோசிங்களேன். அடுத்த நாள் எண்டு கொடுத்துருவோம். ரைட், ஓகே, கொடுங்க.